சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து ஹவ் டு ரீட் ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? இதுதான் நம்மளோட கிளாஸு. இது இன்னைக்கு கிளாஸாக போகாமல் நம்ம ப்ராக்டிக்கலாக போகணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்துக்குமே ஜட்ஜ்மெண்ட்டை முன்னாடியே அனுப்பி ஜட்ஜ்மெண்ட்டை எல்லாரும் படிச்சுட்டு வர சொல்லிட்டேன். இப்போது நம்ம இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி படிக்கணுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏன் ஜட்ஜ்மெண்ட் படிக்கணுன்ற கான்செப்டை நம்ம அதோட தேவை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் உங்களை நம்ம அதுக்குள்ளே டீப்பாக என்டர் ஆகிடலாம். இப்போது இப்போ ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கான தேவை எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த டாப்பிக்கை நான் வந்து ஒவ்வொன்றா சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க எத்தனை பேர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை முழுசாக படிச்சிருக்கீங்க? நான் கொடுத்த விடுங்க. பொதுவாக இந்த ஃபீல்டுக்கு வந்து இல்லை நீங்கள் காலேஜ் படிக்கிறதுலேருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் ஃபுல்லாக படிச்சிருக்கேன். லீனா ஸ்ரீ மேம், ஓகே, சந்திரா, நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க. குட்டி ஃபுல்லாக படிச்சிருக்க, வெரி குட். நீங்களா ஃபுல்லாக படிக்கல, நீங்கள் ஃபுல்லாக. சரி, ஓகே. இப்போது இப்போ எப்படி நீங்களாக இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் காலேஜ் படிக்கும் போது என்ன அப்படின்னா, உங்களுக்கு லாஸ்ட் செம்மை வந்து ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் சொல்லுவாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து லாஸ்ட் செம்மில் நம்ம எழுதி கொடுக்கணும். ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டோ ரிப்போர்ட் ஜட்ஜ்மெண்ட்டோ எடுத்து நம்ம எழுதி கொடுக்கணும். அது உங்களுக்கு இன்னும் வரல, மற்றவங்க எழுதியிருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. அப்போது எங்களுக்கு வந்து ஃபேமஸாக இருந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கண்ணூன் வெப்சைட் தான். எல்லாருமே தெரியும். இந்தியன் கண்ணூனில் தான் வந்து அப்போ வந்து ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்தியன் கண்ணூனில். அப்போ இந்தியன் கண்ணூனில் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அப்போ வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் தான் நம்ம எடுப்போம். கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போடுவோம். கூகுள் டிரான்ஸ்லேட்டில் ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் ஆகாது, பாதியாக விட்டு விட்டாக போடணும். அது மாதிரி போட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அப்படியே காப்பி பண்ணி அதை அப்படியே எடுத்து நோட்டில் எழுதி நாங்கள் கொடுத்துட்டோம். அப்போ வரைக்குமே ஜட்ஜ்மெண்ட் என்ன தெரியும், இவ்வளோதான். அது வந்து ஒரு காலேஜில் வந்து நமக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ண கொடுத்தாங்க, அதை நம்ம முடிச்சு கொடுத்தோம் அப்படின்ற ஆஸ்பெக்டில் வரைக்கும் தான் அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சப்சிக்வெண்ட்டாக இங்கே ப்ராக்டிஸ்க்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு செக்ஷன் படிக்கிறோம், அந்த செக்ஷனை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அந்த செக்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே அந்த இடத்துல ஜட்ஜு கேட்குற அடுத்த இதே என்ன அப்படின்னா, அங்கே ஒரு ஆம்பிகுட்டி இருக்குது, இல்லைனா நீங்கள் சொல்கிற ஆஸ்பெக்டில் நான் ஏன் ஃபாலோ பண்ணணும், இதுக்கு ஏதாவது ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கா, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கேட்கும் போது நமக்கு வந்து தோணுது, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டோ நம்ம படிக்கிறதுக்கான தேவை அங்கேருந்து தான் வருது. கோர்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு என்ன கட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது, அப்போ அதை நீங்கள் அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜட்ஜ்மெண்ட் படிக்கணும்னு போகுது. அப்போ இன்றைக்கி உங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன். ஜட்ஜ்மெண்ட்டை யாரும் முழுசாக படித்தது? 2 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேன். ஒன்று 4 பக்கம் தான், இன்னொரு 15 30 11 4 15 பேஜ் இருக்கு மொத்தம். யாரெல்லாம் முழுசாக படித்தா ஜட்ஜ்மெண்ட்ஸை? சரி, ஃபஸ்ட் யார் பிரிண்ட் அவுட் போட்டா ஜட்ஜ்மெண்ட்டை? பிரிண்ட் அவுட் போட்டியா? அவன் கை தூக்கு. போட்டாச்சு, அதான் கேட்குறேன். சரி, ஓகே, சூப்பர். ஃபஸ்ட்டு எல்லாருமே பிரிண்ட் அவுட் போட்டிங்க, வெரி குட். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் 2 ஜட்ஜ்மெண்ட்டில் யார் 2 ஜட்ஜ்மெண்ட் படித்தது? படிச்சேன்னா ஃபுல்லாக சந்திரா சாலா முடிய முடிக்கல. நீங்கள் அந்த லைனு 4 பக்கம் எது முடிச்சிட்டிங்க? 4 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கீங்களா? அது பார்த்துட்டீங்க, ஓகே. இந்த ரோ யாரும் படிக்கலை, சரி, ஓகே, ஃபைன். 11 பக்கத்தில் தொடவே இல்லை, கான்செப்ட் பார்த்துட்டீங்க. மற்றவங்களா? நீ பத்திரமா எடுத்து வச்சிட்ட, அண்ணன் எடுக்க சொன்னாலும் எடுத்து வச்சிட்டேன். வர்றாங்களே இல்லையா, நீ படிச்சிடணும்ல அதை. சரி, ஓகே. இப்போது எதனால் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் போட சொன்னால், 4 பக்கத்தை நீங்கள் ஃபோன்லேயே படிச்சிடலாம், 11 பக்கத்தையும் ஃபோன்லேயே படிச்சிடலாம். எதுக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டம் நமக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு தமிழ் வழி கல்வியில் வந்துட்டோம், இல்லை ஒரு இங்கிலீஷ்லேருந்து நம்ம வந்தால் கூட இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம, ஏன்னா இப்போது நீங்கள் மற்ற ஒரு கதை புக்கு படிக்க சொன்னாங்கன்னா நம்ம படிச்சிடலாம். ஏன் அப்படின்னா அந்த கதையோட நம்ம கான்செப்ட் தெரியும், இல்லை அந்த கதையோடய நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸுன்றது ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் நமக்கு நின்றுச்சுன்னா கூட அதை தேடி நம்ம போகும்போது அப்படியே டைம் ஆகிக்கிட்டே இருக்கும், ஜட்ஜ்மெண்ட்ஸ் நகராது. அப்போது அதனால தான் நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அப்போது நாங்கள் எப்படி ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பிரிண்ட் அவுட் போட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லாருமே சேர்ந்து.
ஜட்மெண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் லீனா வந்து ஒரு 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 பேரா படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பேராவில் 2 பேர்ட்ட மாறுபட்ட ஒப்பீனியன் வந்து இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் வந்து சொல்லுவாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரா டிஸ்கஸ் பண்ணி இதை நான் டீச் பண்ணுறேன் கருப்பமா, அப்புறமே பார்ப்போம் இதை. இங்கேயே தான் இருக்க போகுது. அப்போது என்ன விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஜட்மெண்ட்டில் ஒரு பக்கம் நகருக்கு எங்களுக்கு 1 வாரம் ஆச்சு. ப்ராக்டிக்கலாக டிஃபிகல்ட்டி தான் சொல்லிடுறேன் உங்களை. ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்போ வந்து எங்களுக்கு ஒரு மேம் வந்து இப்போ ஜட்ஜாக இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து படிக்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் அப்படியே படிச்சுட்டே போயிட்டே இருக்கும்போது, அப்போ வந்து ஒரு 4 பக்கம் ஜட்ஜ்மெண்ட். இதே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தேன் பார்த்தீங்க, அதே மாதிரி 4 பக்கம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் படித்தோம். அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் படித்து முடிச்சிட்டோம். ஃபுல் மீனிங்கோட. அது கூட ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்தனால. அப்படியே நாங்கள் படிக்க தான் என்னாச்சு அப்படின்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸை எந்த எப்படி படிக்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்றது நாங்கள் டக்குன்னு வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 50 ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் பிரிண்ட் அவுட் போட்டு படிங்க. போட்டு படிக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அது எப்பயுமே மெமரைஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து நமக்கு இங்கிலீஷ் வரல அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு குறைபாடு இருக்கும், என்ன உட்பட எல்லாருக்குமே. அதை நீங்கள் எப்படி நான் யோசிக்கணும், நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன்னா, நான் பை ப்ராக்டிக்கல் நான் கெயின் பண்ணது, ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தன்னம்பிக்கை தர்றதுக்கான ஒரு இடம்னு வச்சுக்கோங்க. இந்த ஜட்மெண்ட்டை நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவை கோர்ட்டில் பேசுறது ஸ்போக்கன் இங்கிலீஷோட லீகல் டேர்மை தான் நீங்கள் கோர்ட்டில் வந்து கன்வே பண்ண போகிறீங்க. அப்போ எவ்வளோக்கு நீங்கள் லீகல் டேர்மை கற்றுக்கிறீங்களோ, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு வார்த்தை யோசிக்கும்போது அதுக்கு ஒரு லீகல் டேர்ம் வந்து வந்துடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கிலீஷை வந்து கன்வே பண்ணிடலாம் கோர்ட்டில். சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அப்போ நீங்கள் எவ்வளோக்கு ஜட்மெண்ட் படிக்கிறீங்களோ, அந்த ஜட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்தந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது நீங்கள் ப்ராக்டிஸாக இருந்துச்சுன்னா டிராஃப்டிங்கில் அந்த வார்த்தையை கொண்டு வந்துடுவீங்க. இதே நீங்கள் ஒரு ஜட்ஜாக நாளைக்கு போகிறீங்க அப்படின்னா, என்னென்ன இடத்துக்கு என்னென்ன மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணணும், அதே மாதிரி ஒரு ஃபார்மட்டாக எப்படி வந்து இன்சிடென்ட்ஸ் வந்து கொண்டு வரணும், எப்படி ஹெல்டு போர்ஷன் வந்து ஜட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றத ஒவ்வொரு ஜட்மெண்ட்டை நீங்கள் படிக்கும் போது அந்த ஜட்ஜி எப்படி கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஆஸ்பெக்டை பொறுத்து நீங்கள் வந்து அதை கொண்டு வந்துக்கலாம். அதனால் ஜட்மெண்ட்ஸ் படிக்கும் போது வெறும் நம்ம ஏதோ இன்னைக்கு நம்ம கிளாஸில் வந்து சொல்லிட்டாங்க சனிக்கிழமை கிளாஸில் அப்படின்றது இல்லாமல், இது வந்து நம்ம ப்ரொஃபஷனலாகவே அடுத்த கட்டமாக கொண்டு போகக்கூடிய ஒரு இடம். புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய கெயின்ன்றது என்னென்னா மற்றவங்களோட வார்த்தைகள் தான். இந்த லாவோட இன்டர்பிரேஷன் எப்படி சொல்கிறாங்க, லாவை வந்து எப்படி நம்ம முன்னாடி வியூ பண்ணுறாங்கன்றதான் ரொம்ப நமக்கு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. ஓகேவா? அதனால் இந்த ஜட்மெண்ட்ஸை பண்ணும்போது பிரிண்ட் அவுட் போட்டுருங்க. பிரிண்ட் அவுட் போடுறது நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜட்மெண்ட்ஸை வந்து இப்படி பிரிண்ட் அவுட் போடணும். ஒரு பக்கத்தை விட்டுறணும், ஒன் சைடு மட்டும் தான் போடணும். இப்படி ஒன் சைடு போட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த சைடு வரக்கூடிய இப்போ லீகல் ஒரு மீனிங் தெரியல நமக்கு அப்படின்னா இந்த சைடு எழுதி வச்சிடணும். இப்படியே வரிசையாக ஒவ்வொரு வார்த்தையும் எழுதிட்டீங்கன்னா இந்த ஜட்மெண்ட் முடிக்கும் போது நீங்கள் எத்தனை வார்த்தை கற்றுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் யூஸ் பண்ணணும். இல்லை நாளைக்கு வந்து இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, இப்போ ஒருத்தவங்களை பாராட்டுறீங்க அப்படின்னா, இங்கே வந்து அந்த ஒரு ஜட்ஜை பாராட்டியிருப்பாங்க, ஒரு அட்வொகேட்டை பாராட்டியிருப்பாங்க. அப்போ அந்த டேர்மை போட்டு அந்த ஃப்ரெண்ட்கிட்ட பேசணும். அந்த டேர்ம் வந்து நமக்கு என்றைக்குமே மறக்காது. புரியுதுங்களா? இப்போ உங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கும் போது கூட அந்த மாதிரி டேர்ம் போட்டு யாருக்காவது ஸ்டேட்டஸ் வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா என்றைக்குமே லைஃப்பில் மறக்காது. அந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் செக்ஷன்ஸ், இந்த அந்த மேம் வந்து சொன்னாங்க, உங்கள் பேர் என்ன? நான் செக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் உங்கள் பேர் என்ன? சுகமதி மேம் வந்து சொன்னாங்க செக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இந்த ஜட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வருதுன்னா இப்படி நீங்கள் செக்ஷன்ஸ் எழுதி வச்சிடணும் வரிசையாக. இப்போ நம்ம 436 445 வரைக்கும் இந்த சகாயம் ஜட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ இது எழுதி வச்சிட்டிங்கன்னா இந்த இது பக்கத்தில் இந்த ப்ரொவிஷன் எழுதிட்டிங்கன்னா, அப்போ இந்த ஜட்மெண்ட் படிக்கும் போது என்னென்ன ப்ரொவிஷன்ஸை கவர் பண்ணியிருக்கிறாங்க, என்ன ப்ரொவிஷன்ஸில் மேலே போயிருக்கிறாங்க, என்ன ப்ரொவிஷன்ஸில் கீழே டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன இப்போ எக்ஸாம்பிள் கீழே வந்து 302க்கும் 324க்கும் கன்விக்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிரீவியஸ் ஆக்ட்டுக்கும் மர்டருக்கு கன்விக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹைகோர்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வெறும் மர்டருக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க, 324 அக்யூட்டல் பண்ணியிருப்பாங்க. அப்போ எதனால் அக்யூட்டல் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட் 302 அக்யூட்டல் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு சார்ஜையும் நம்ம எடுத்து படிக்கணும். ட்ரையல் கோர்ட்டில் என்னென்ன கேஸ் நடந்துச்சுன்னா அது என்னென்ன செக்ஷன்ஸ் அதை எடுத்து கோத்ரூ பண்ணணும். இப்படி நீங்கள் படிக்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா, இப்போ பாருங்க இந்த ஜட்மெண்ட்டை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 33 வந்து க்ளோஸ் முடிஞ்சு ஃபுல்லாமே கவர் பண்ணிட்டார். இது ஒரு தீசிஸ் மாதிரி அவர் ஃபுல்லாக ஆர்டிக்கலாக ஃபுல்லாமே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ சாப்டர் 33 நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் இந்த ஜட்மெண்ட் மூலமாக நீங்கள் நிரூபிச்சிடலாம். பை ப்ராக்டிஸாக ஷூரிட்டி நிப்பாட்டுறதுக்கு எந்த பிரச்சனையோ, பெயில் பேசும்போது என்ன பிரச்சனையோ எல்லாத்தையுமே இந்த ஜட்மெண்ட் வந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும். புரியுதுங்களா? அப்போது ஜட்மெண்ட்ஸ் வந்து ஏதோ வந்து சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு மட்டும் இல்லாமல் அது வந்து ரொம்ப எசென்ஷியல், நம்ம ப்ரொஃபஷனலாக ரொம்ப எசென்ஷியல். அதனால நம்ம வந்து அதை ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். சரிங்களா? அது படிக்கும் போது நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு டீம் வச்சுக்கணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களாம் ஒரு சஞ்சீவ் ஒரு டீம்னா நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். இந்த ஜட்மெண்ட்டில் இன்றைக்கி ஒரு ஏம் 2 பக்கம் நான் படித்து முடிக்கிறேன், இல்லை 3 பக்கம் நான் படித்து முடிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஏம் வந்துருக்கணும். இல்லைனா இந்த மந்த்துக்குள்ளே நான் ஒரு 4 ஜட்மெண்ட் படிப்பேன், வாரத்துக்கு ஒரு ஜட்மெண்ட் 4 ஜட்மெண்ட் நான் முடிப்பேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஆம்பிஷன் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போது இதை நான் பின்னாடி ஒவ்வொரு ஜட்மெண்ட் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஏன் இந்த ஜட்மெண்ட்ஸை படிக்கணுன்றதுக்கான ஃபஸ்ட் ஆஸ்பெக்டே வந்து என்ன அப்படின்னா, லாவோட சோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, லா வந்து எப்படி உருவாகுது, ஒரு லா வந்து எப்படி உருவாகுது? கஸ்டம்ஸ். ஓகே, வேற? ஜட்மெண்ட் லா. வேற? இஷ்யூஸ். வேற? இல்லை, அது எப்படி உருவாகுன்னு கேட்டால் கரெக்டாக நீடுக்காக தான். அது எப்படி உருவாக்குறாங்க இப்போ சட்டத்தை? லெஜிஸ்லேஷன் மூலமாகவோ இல்லை பார்லிமெண்ட்ரி மூலமாகவோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அது ஓகே தானே? இங்கே இருக்க எம்எல்ஏஸ் வந்து இங்கே ஒரு இந்திய தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரியான சட்டத்தை கொண்டு வராங்க. இதே பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அப்போ சட்டம் வந்து எப்படி அங்கே உருவாகுது அப்படின்னா, ஒன்று வந்து லெஜிஸ்லேஷன் மூலமாக, இதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா கஸ்டம்ஸு யூசேஜஸ் மூலமாக உருவாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பிரசிடென்ட். இதான் வந்து ஜட்ஜ்மெண்ட் லான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதான் பாருங்க, பிரசிடென்ட் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் த லா. பிரசிடென்ட்டே வந்து சோர்ஸ் ஆஃப் லாவாக வந்து உருவாகுது. அப்போ இந்த இடத்துல பிரசிடென்ட்னா என்னன்னு நமக்கு ஒரு சந்தேகம். ஏதாவது பிரசிடென்ஸ் இருக்கா சார், ரீசன் பிரசிடென்ஸ் இருக்கான்னு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றோம், அதுவே பிரசிடென்ஸ்னு அர்த்தம். இந்த பிரசிடென்ஸ்ன்றதுக்கு என்னன்னா டாக்ட்ரைன் ஆஃப் பிரசிடென்ட் ஆர் ஸ்டேர் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ட்ரைனே இருக்கு. இது என்ன டாக்ட்ரைன் அப்படின்னா, இந்த பிரசிடென்ட்ன்றது கண்டிப்பாக ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணியே ஆகணும், அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணும்போது கூட இங்கே வந்து நீதிமன்றத்துக்கான இந்த செட்டப் வந்து அப்படியே முழுமையா இல்லை. இப்போ முன்சிஃபு, டிஸ்ட்ரிக்ட், ஹைகோர்ட் அப்படின்னு முழுமையா இல்லை. ஆனால் அப்போ கூட ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்புகளை வந்து மற்றவங்க எல்லாரும் மதிச்சு நடக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பிரசிடென்ஸ் வந்து நடந்துச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா டாக்டரின் ஆஃப் பிரசிடென்ட்னு சொல்லியும், இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் டிசீஸ் அப்படின்னு சொல்லி இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஜட்ஜ்மெண்ட்ஸை அவங்க இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல கைண்ட்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ், அடுத்த ஜட்ஜ்மெண்ட்டோட வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரிஜினல் அண்ட் டிக்ளரேட்டரி. இந்த ஒரிஜினல் பிரசிடென்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு புதுசான ஒரு லாவை வந்து ஜட்ஜ்மெண்ட் மூலமா கொண்டு வராங்க. புரியுதுங்களா? இப்போ 41A வந்து விஷயத்த வந்து அருணேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கைட்லைன்ஸா வந்து கொண்டு வராங்க. இப்போ நான் ஒரு ஹேண்ட் கஃப் ஜட்ஜ்மெண்ட்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ அதெல்லாம் என்னன்னா ஒரு புதுவான ஒரு லாவை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஓகேவா? இப்போ லலிதா குமாரி கேஸ்ல என்ன பண்றாங்க, பிரிமினரி என்கொயரின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. அதனால வரைக்கும் அன்னோன் டு கிரிமினலா தான் அது. ஆனா அவங்க புதுசா ஒரு லாவை வந்து கொண்டு வராங்க. விசாகா கேஸ்ல அப்போ அப்படி வந்து இது வந்து நியூவா ஒரு லாவை வந்து அங்கே எமர்ஜ் பண்ற மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட்ல. இது டிக்ளரேட்டரினா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸிட்ல இருக்கக்கூடிய விஷயத்த ரீட்ரேட் பண்றாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நாளைக்கே ஒரு பிரிமினரி என்கொயரி சம்பந்தமா ஒரு ஜட்ஜ்மெண்ட் தராங்கன்னா அது என்ன அர்த்தம்? ஆல்ரெடி லலிதா குமார்ல கொடுத்ததை ரீட்ரேட் பண்றாங்க. ஓகேவா? அதுதான் டிக்ளரேட்டரி. ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்த ஆமா ஓகேவா? தென் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது அத்தாரிட்டேட்டிவ் தென் பெர்சுவேசிவ் பிரசிடென்ஸ். ஓகேவா? இந்த அத்தாரிட்டேட்டிவ்ன்றது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும், அதுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. தப்போ ரைட்டோ அதில் எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குன்ற இந்த மாதிரிலாம் கோர்ட் வந்து எதுவுமே சொல்லவே கூடாது. ஒன்ஸ் வந்து அது வந்து பிரசிடென்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். இதுவே பெர்சுவேசிவ் பிரசிடென்ஸ்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் கேரளா ஹைகோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் தராங்க. இப்போ நம்ம மதுரை ஹைகோர்ட்லயோ மெட்ராஸ் ஹைகோர்ட்லயோ அந்த ஆஸ்பெக்ட்ல ஒரு ஜட்மெண்ட்டே இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்றோம், கேரளா ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டை ஒரு கர்நாடகா ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டை கொடுக்குறோம் கோர்ட்ல. அப்போ இதை நீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் நம்ம கோர்ட்டை வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து பெர்சுவேசிவ் வேல்யூ தான் இருக்கு.
பெர்சுவேசிவ்னா என்னன்னா அதை கருத்தில் எடுத்துக்கலாம், அதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ணியே ஆகணுன்ற எந்த கட்டாயம் அந்த கோர்ட்டுக்கு வந்து கிடையாது. சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். நீங்கள் படிக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸு அத்தாரிட்டேட்டிவாக இருக்கணும். ஆனால் அத்தாரிட்டேட்டிவா ஆஸ்பெக்ட்லேயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பெர்சுவேசிவ் ஜட்ஜ்மெண்ட்ஸை கொடுக்கலாம். இப்போ ஒரு ஃபாரின்ல வந்து இங்கிலாந்துல வந்து ஒரு கேஸ்லாம் நடக்குது, அமெரிக்காவில் ஒரு கேஸ் நடக்குது, அதை இந்தியாவில் சொல்றீங்க இப்படி தான் அமெரிக்காவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே பாருங்க இங்கிலாந்துல இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே கொடுக்குறீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணலாம்? பெர்சுவேசிவ் பிரசிடென்ஸாக தான் எடுத்துக்கணுமே தவிர அத்தாரிட்டேட்டிவ் பிரின்சிபலாக எடுத்துக்க முடியாது அவங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இடத்துல அப்சல்யூட்டிவ் அத்தாரிட்டேட்டிவ் பிரசிடென்ஸ் கண்டிஷன் பிரசிடென்ஸ் தெரிஞ்சுக்கிறக்காக போட்டிருக்கேன். இதை நீங்கள் குழப்பிக்க வேணாம், இந்த கான்செப்ட் தான் இது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணுன்ற கான்செப்ட் தான் இது. கண்டிஷன்ன்றது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷனல்ன்றதை இதை நம்ம கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான மீனிங் தெரிஞ்சிடும். இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து எப்பெல்லாம் வந்து நம்மளை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸை எப்பெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு மாறும் அப்படின்றதான் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதை வந்து கண்டிஷன், இந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும், ஆனால் சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும், அதை நம்ம பார்க்கணும். இப்போ என்ன கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஓவர் ரூல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இப்போ வந்து மோகன்லால்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா யார் வந்து இன்ஃபர்மெண்ட்டாக இருக்காங்களோ, தட் மீன்ஸ் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கே வந்து கஞ்சா வந்து விற்கிறத ஒரு போலீஸ் பார்த்துட்டாரு. அவர் தான் வந்து ஸ்டேஷன் போய் சொல்கிறாரு இங்கே கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அவரவே அந்த கேஸ்க்கு வந்து போடுறாங்க, ஏதாவது ஐஓவாக போடுறாங்க. அவர் தன்னோட வழக்கை தானே ஒரு இதாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வருது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மோகன்லால் ஜட்ஜ்மெண்ட்டில் இன்ஃபர்மெண்ட்டாக இருந்துட்டு அவரே ஐஓவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த கான்செப்டே உடச்சி விட்டுறாங்க. அப்போ அந்த என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வந்ததில் ஒரு இடத்துல யாருமே இல்லை, அந்த இடத்துல போலீஸ் தான் இருக்கிறாங்க. அப்போ அவர் தான் அந்த இன்ஃபர்மெண்ட்டை கொடுத்தாகணும். அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறது அப்படின்னு வரும்போது அந்த கான்செப்டை ஓவர் ரூல் ஆகுது பின்னாடி வர ஜட்ஜ்மெண்ட்டு. அப்போ அதுதான் ஓவர் ரூலிங்னு அர்த்தம். ஏற்கனவே முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்த மறுச்சு அடுத்த ஒரு பெஞ்ச் வந்து மாறிப்பட்டு ஒரு தீர்ப்பு வந்து தராங்க, அதை ஓவர் ரூல் பண்ற மாதிரி. சரிங்களா? ஆமா ஆமா, அந்த 4 பக்கம் ஜட்ஜ்மெண்ட் எல்லாரும் படிச்சிட்டீங்கல்ல, 4 பக்கம் ஜட்ஜ்மெண்ட் படிச்சிட்டீங்கல்ல. அதுல வந்து உங்களுக்கு என்னன்னா விக்டிம் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்கறதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட். அந்த செஷன் ஜட்ஜ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ரீட்டா இதபடி ரைட்டே கிடையாது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் சந்தீப்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து வினய் தியாகி வினுபாய் அனுபாய் வரைக்கும் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு வந்துருச்சு. ஆனா அவர் அன்னைக்கு 2017 2 ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கவே இல்லை. 13/10 அப்புறம் அவர் 7 வருஷம் படிக்கவே இல்லை போல அந்த ஜட்ஜு. அதனால அந்த விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அது வந்து ஓவர் ரூல் ஆயிருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட். அப்போ ஓவர் ரூல் ஆனிச்சுன்னா என்ன ஆகும்? கண்டிஷனு ஃபாலோ பண்ண முடியுமா? இப்போ ஓவர் ரூல்னு ஆப்ஷன் யூஸ் பண்ணால் ரிவர்சல் ஆயிடுச்சு, அந்த ஜட்ஜ்மெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் பெரின்குரியம். பெரின்குரியம்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கான்செப்டை வச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க, சரிங்களா? அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கணக்கில் எடுக்காம நான் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மாறுபட்ட ஒரு தீர்ப்பு வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கட்டுப்படுத்துமா இந்த ஜட்ஜ்மெண்ட் கட்டுப்படுத்துமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. இப்போ என்ன பண்ணணும்? அவங்க சொல்றது கான்செப்ட் புரிஞ்சா இல்லை சொல்லணுமா? இப்போ டிகே பாஸோட கைட்லைன்ஸ் வந்து ஒரு 11 கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. கைட்லைன்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்களா? அந்த கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த கைட்லைன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த டிகே பாசு ஜட்ஜ்மெண்ட்ஸை பார்க்காமையே இன்னொரு ஆஸ்பெக்ட்ல ஒரு ஜட்ஜ் வந்து அவரு ஒரு 20 கைட்லைன்ஸ் வந்து கொடுக்குறாரு. இப்போ போலீஸ்க்கு வந்து டவுட், 11 கைட்லைன்ஸை ஃபாலோ பண்றதா 20 கைட்லைன்ஸை ஃபாலோ பண்றதா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும்? ஏன் ஆமா நியூவா வந்து லேட்டஸ்டா. ஏன் அப்படி? சரி 20 பெட்டரா இருக்கு, நல்லாவே இருக்கு. அதோட
அதுக்கப்புறம் வந்துருங்க. இப்ப ரீசெண்டா எது கொடுத்தாங்களோ அதான் ஃபாலோ பண்ணணும். மத்தவங்க ஏன் அதை பேஸ் பண்ணி இதை கொடுத்துருந்தாங்கன்னா சேம் டிசிஷன் எடுத்துருக்காங்க. ஏன்னா அதுவும் அரசியல் இருந்தா இதுவும் அரசியல் இருந்தா அதை பேஸ் பண்ணி அதை ஒரு ஜட்ஜ்மெண்ட் உள்ள போட் பண்ணி இதை கொடுத்துருந்தாங்கன்னா இது ஓகே அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க பேஸ் பண்ணாம இது கொடுத்ததுனால இருக்க முடியாது. இப்போ என்னன்னா அது பேர் தான் பெர்ரின் குரியம்ன்றாங்க. பெர்ரின் குரியம்னா என்ன அப்படின்னா ஒரு லாவை வந்து அவங்க மறந்துட்டாங்க, உள்ள அறியாமையினால டிஸ்கஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. இல்லை அங்கே இருக்க அட்வொகேட்ஸ் வந்து அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்லல, ஜட்ஜோட அவரோட நாலேஜுக்குமே வரல. இப்போ வராத சமயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. அந்த ஏற்கனவே கொடுத்த டிகே பாஸ்க்கு இது முரண்பட்டு வர இருக்கு, முரண்பட்டு இருக்கு. அப்போ என்ன இப்போ நம்ம கன்ஃபியூஷன் ஆகுது, டிகே பாஸை ஃபாலோ பண்ணுறது இதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். உங்கள் கையில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்போது இப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஐயப்பன் வெர்சஸ் ஸ்டேட்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இருக்கு. ஐயப்பன் வெர்சஸ் ஸ்டேட் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, செய்தியில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல கொலை பண்ணவர் போயிட்டு நீதிமன்றத்தில் சரணடைஞ்சாரு அப்படின்னு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டீங்களா? இப்போ ஆக்சுவலாக கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாருமே. இப்போ அதுக்கு பின்ன அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு முழுக்க எங்க ஒருத்தர் தப்பு பண்ணாலும் தமிழ்நாடு புதுச்சேரி எங்க வேணா போயிட்டு சரண்டர் ஆகிக்கலாம் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் தான் ஐயப்பன் வெர்சஸ் ஸ்டேட் நாகமுத்து ஜட்ஜ்மெண்ட், ஒரு டிவிஷன் பெஞ்சோட ஜட்ஜ்மெண்ட். சப்சிக்வெண்ட்டாக வந்து ஆனந்த வெங்கடேஷ் ஜட்ஜ்மெண்ட் வந்து வருது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முனீஸ்வரன் வெர்சஸ் ஸ்டேட்னு அந்த ஜட்ஜ்மெண்ட். அதில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த ஜூரிசெக்ஷன் கோர்ட்டில் மட்டும்தான் நீங்கள் போயிட்டு சரண்டர் ஆக முடியுமே தவிர மற்ற எந்த கோர்ட்லையும் சரண்டர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சா? ரெண்டு ஒரே கான்செப்ட் ஒன்று, பட் வியூ வந்து வேற வேற இருக்கு. நான் சொல்றது புரிஞ்சுல உங்களுக்கு? இப்போ அதே மாதிரி இப்போ இந்த பெர்ரின் குரியம்ன்றது என்ன கான்செப்ட்னா, ஏற்கனவே அவைலபிளா வந்து ஒரு லீகல் பொசிஷன் வந்து இருக்கு, ஒரு லா வந்து இருக்கு. அப்போ அது சம்பந்தமா ஏற்கனவே செட்டில்டான ஒரு லாவை டிஸ்கஸ் பண்ணாம ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது பெர்ரின் குரியம். அப்படி நீங்க ஜட்ஜ்மெண்ட் படிக்கும் போதே அது இந்த நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தா என்னன்னு பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு செட்டில்டு லாவை வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். டிஸ்கஸ் பண்ணினா மட்டும்தான் அது வந்து பிரசிடென்ட்டா மாறும். இப்போ இந்த இது எதுவுமே இருக்கக்கூடாது, நீங்க கோர்ட்ல கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் வந்து இதுல எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஓகே, தென் கான்ஃப்ளிக்டிங் ஜட்ஜ்மெண்ட். கான்ஃப்ளிக்டிங் ஜட்ஜ்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு டிவிஷன் பெஞ்ச் இருக்கு. டிவிஷன் பெஞ்சில் 2 பேர் இருப்பாங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கான்செப்ட் சம்மந்தமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க. அதே கான்செப்ட் சம்மந்தமாக இன்னொரு டிவிஷன் பெஞ்சில் வருது. ஓகேவா? அவங்க வேற ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இதே கான்செப்டில் டிவிஷன் பெஞ்சில் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க வந்து லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, ஃபுல் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணி இது சம்மந்தமாக நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லி சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க. அவங்க தனியாக அதுக்குன்னு ஒரு பெஞ்சை கான்ஸ்டியூட் பண்ணி அது செட்டில்டு ஆகிற விஷயம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது வரைக்கும் அந்த பிரசிடென்ட்ல கான்ஃப்ளிக்ட் ஜட்ஜ்மெண்ட் பிரசிடென்ட்டா மாறாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு பிரசிடென்ட் வந்திருக்கும், பட் அந்த பிரசிடென்ட் வந்து ஃபாலோ பண்ணாம, இது வந்து வழக்கத்தில் இல்லை அவ்வளோக்கும், ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இது வந்து ஒரு பிரசிடென்ட் வந்து வந்திருக்கும், அந்த பிரசிடென்ட்டை வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பிரசிடென்ட் தப்பான ஒரு பிரசிடென்ட்டாக இருக்கும். ஆனால் அத்தனை பேர் அவங்க அந்த ஃபாலோ பண்ணி ஒரு பயன் அடைஞ்சிருக்கனால அது எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை எதுவுமே பண்ணாமே டச் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கக்கூடிய பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட் லெஜிஸ்லேஷன். ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும், அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்படியே நேர் எதிராக சட்டமன்றத்தில் போயிட்டு ஒரு சட்டத்தை ஏற்றி வச்சிருப்பாங்க. அப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது என்ன ஆகும்? இன்வாலிட் ஆயிரும். அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம யூஸ் பண்ண முடியுமா? அப்போ நீங்க வந்து எந்த அளவுக்கு இதா இருக்கும்னு சொல்லி பாத்துக்கோங்க. ஓகேவா? அந்த நான் ஆல்ரெடி கூட உங்களுக்கு இந்த கிளாஸ் இருக்கும்போது கூட சொன்னேன், இந்த 4 பக்க ஜட்ஜ்மெண்ட்ல 13வது பேரா எல்லாம் வாசிங்க, அப்படியே ஒன்னாவே எல்லாரும் சேர்ந்து வாசிங்க.
Thus, it seems that the unassisted pastime has not been informed about the latest trend of law on this aspect. Judges and lawyers should update themselves with the latest trend of law. Law is a living organism. It grows every day. It must be dynamic and also pragmatic, and should not be static. Law and judge law must undergo change to the changing situations. Otherwise, it will be unacceptable. Thus, much of law is found to be. ஓகே, இல்லை என்ன சொல்கிறாங்க? மற்றவங்களா? இப்போ சட்டம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஆமாம், அப்டேட் பண்ணுறது ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஒரு ஜட்மெண்ட் தரீங்க, அங்கே போயிட்டு பார்த்தா அதுக்கு ஏதோ சட்டமே நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் உங்கள் கையில் இருக்க ஜட்மெண்ட் என்ன, வெறும் பேப்பர் தான். அப்போ நீங்கள் வந்து ஜட்மெண்ட் எவ்வளோக்கு உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களோ இந்த ப்ரொஃபஷனலில் மேலே போயிடலாம். நீங்கள் அப்டேட் பண்ணாமல் ஏற்கனவே கற்றுட்டு வச்சு நம்ம சர்வே பண்ணிடலாம்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம ரொம்ப பின்தங்கி போயிடும் அந்த அட்வொகேட் ஃபீல்டில். அதனால் எப்போயுமே நம்ம அப்டேஷனோட இருக்கணும். அதனால தான் சொன்னேன் நான், இந்த மாதிரி ஆப்லாம் நீங்கள் லைவ் லா, பார் அண்ட் பெஞ்சு, லா ட்ரெண்டு, வெட்டிடம், இந்த ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இப்போ கரண்ட்டில் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். ஓகேவா? அதனால் எப்போயுமே அப்டேட்டடோட இருங்க. சரி, ஓகே. இந்த ஆஸ்பெக்டில் ஏதாவது டவுட் இருக்கா? அதாவது நியூவாக ஒரு லாவை வந்து கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் பிரசிடென்ட்டு, டிக்ளரேட்டரினா ஆமாம் ஆல்ரெடி கொடுத்து டிக்ளேர் பண்ணுறது. இது என்ன அத்தாரிட்டேட்டிவ்னா ஃபாலோ பண்ணி ஆகணும். இது ஓகே. கண்டிஷனல் அத்தாரிட்டிவ்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னென்ன கண்டிஷன்ஸு? பவுரில் ஆகாமல் இருக்கணும், பெருங்குரியம் இல்லாமல் இருக்கணும், ஓகே ஓகே. இது வந்து 4, இது 5. ஓகேவா? 5 விஷயம். அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க, நீங்கள் எந்த அளவுக்கு அப்டேஷனோட இருக்கணும். அது ஓவர் ரூல் பண்ணான்னு பார்க்கணும், அது பெரியங்குரியமானு சொல்லி பார்க்கணும், கான்ஃப்ளிக்டாக வேறு ஏதாவது டிவிஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும், லெஜிஸ்லேஷன் சட்டம் வந்து ஏற்றிருக்காங்களா பார்க்கணும், சாரி இன்ட்ரெஸ்டிங் ஆஃப் ஜஸ்டிஸில் அது ஜட்மெண்ட்டாக இருக்குதான்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா, தப்பான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும், லெஜிஸ்லேஷனில் சட்டம் ஏற்றுறாங்கன்னு பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தான் பின்ன ஜட்மெண்ட் நம்ம படிக்க போகிறோம். ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அது லாப்படியே தப்பு அந்த ஜட்மெண்ட், ஆனால் அந்த மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறது மூலமாக ஒரு நன்மை அடைகிறாங்கன்னு சொல்லி அந்த ஜட்மெண்ட் டச் பண்ணாமே இருக்கிறாங்க. அந்த ஜட்மெண்ட் நம்ம எடுத்து வந்து பிரசிடென்ட்டாக வந்து கேட்க முடியாது. அது ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து ஃபேவராக இருக்கணுன்றதுக்காக அது கொடுக்கப்பட்டுச்சு. அது ஐ ஆஃப் யூ இல்லை லால கீழே தப்பு தான், பட் அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஜட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்க, ரேஷியோ டிசிடென்சி ஒபிக்டர் டிக்டா ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. இந்த ஆஸ்பெக்ட் நான் உங்களுக்கு ஜட்மெண்ட் நம்ம அந்த மெயின் ஜட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஜட்மெண்ட்ஸு இப்போ நம்ம இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஒரு ஜட்மெண்ட் எப்படி இருக்கணும் என்னன்றதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதை தாண்டி ஜட்மெண்ட்டை பயன்படுத்தும் போது அந்த ஜட்மெண்ட் வந்து ரிப்போர்ட்டபிளா நான் ரிப்போர்ட்டபிளான்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது என்னன்னா, முன்னாடி வந்து ஆங்கிலேயர் காலத்தில் இந்தியன் லா ரிப்போர்ட்ஸ் ஆக்ட் 1875 ஒரு ஆக்ட். ஒரு பக்கம் தான் ஜட்மெண்ட், 4 செக்ஷன் தான் இந்த ஜட்மெண்ட்டே. 2016 வரைக்கும் இந்த ஜட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஜட்மெண்ட் ரிப்போர்ட்டபிள் ஆகுது அப்படின்னா அப்போ இருக்கக்கூடிய கவர்னர்கிட்ட அந்த ஜட்மெண்ட்டை வந்து ரிப்போர்ட் பண்ணலாமான்றதை வந்து கன்சிடர் பண்ணிட்டு வந்து ப்ரொடியூசர் பண்ணதான் வந்து இந்த ஆக்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதை பேஸ் பண்ணி என்னாச்சுன்னா ஜட்மெண்ட்லாம் ரிப்போர்ட்டபிள் ஜட்மெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு கீழே தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜேர்னல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அலோவ் பண்ணி அந்த ஜேர்னல்ஸ்லாம் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணி போயிட்டே இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டும் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஜட்மெண்ட்லையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை ரிப்போர்ட்டபிளா நான் ரிப்போர்ட்டபிளான்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ ரைட் சைடு பார்த்தீங்க, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டபிள் உங்களுக்கு இதில் இருக்காது, என்னோட கையில் இருக்குது, நான் உங்களுக்கு தரேன் பின்னாடி. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போடுறாங்க அப்படியே. இங்கே பாருங்க, இங்கே ரிப்போர்ட்டபிள்னு இங்கே போட்டாங்க. அதோட சைட்டேஷன் வந்து இந்த 2026 இந்தியன் சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 667 அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஜட்மெண்ட்டில் பொதுவாக ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடியதை
டிக்ளரேட்டரி இருக்கா இல்லை இதில் ஒரிஜினல் இருக்கான்னு பார்த்துட்டு டிக்ளரேட்டரி இருந்தாலும் ரிப்போர்ட்டபிள் போட்டுடுறாங்க, ஒரிஜினல் இருந்தாலும் ரிப்போர்ட்டபிள் வந்து போட்டுறாங்க. இது யார் முடிவு பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த பெஞ்ச் அப்போதைக்கு உட்காடுறாங்கல்ல அவங்க வந்து அதை முடிவு பண்ணி இங்கே வந்து போட்டுக்கிறாங்க. அவங்க சொல்றது புரிஞ்சா? இப்போ முன்னாடி வந்து என்ன ஆஸ்பெக்டாக இருந்துச்சு, இப்போ வரைக்கும் ஆஸ்பெக்ட் இருக்குது. இது வந்து சுப்ரீம் கோர்ட் வெளியிடுறது. இது போக என்ன பண்ணுறாங்க, மற்ற ஜேர்னல்ஸ் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஜட்மெண்ட்ஸை. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து முடிவு பண்ணுறாங்க. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்லையுமே இங்கே வந்து MHCன்னு வரும். இப்போ மற்ற வடக்கு சைட்லாம் வந்து இங்கே போடுறாங்க. கேரளாவிலையும் கேரளா ஹைகோர்ட் போடுறாங்க, மத்திய பிரதேஷ் எல்லாருமே ரிப்போர்ட் ஜட்மெண்ட் இந்த சைடு போடுறாங்க. இப்போ நம்மளது வந்து இங்கே வருது மெட்ராஸ் ஹைகோர்ட். ஓகேவா? அவங்க ஜட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே ரிப்போர்ட்டபிளா இல்லையான்றது மென்ஷன் பண்ணுறது ஜட்மெண்ட்டே ஆரம்பிக்கிறாங்க அவங்க. சரி, ஓகே. இப்போது அந்த ஆஸ்பெக்டில் வந்து ரிப்போர்ட்டபிள் நான் ரிப்போர்ட்டபிள்னு இருக்குது. இப்போ ஜட்ஜு வந்து ஒரே வார்த்தை கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் நீங்கள் தரீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டு. இதில் எங்கேயுமே ரிப்போர்ட்டபிள் எதுவுமே போடலை. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த ஜட்மெண்ட் எடுத்து கொடுக்குறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் இதை சும்மா நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க, ஜட்மெண்ட்டை படித்து பார்த்தோன்னே கொஞ்சம் நம்ம கேஸுக்கு பொருத்தமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜட்ஜிட்ட பிரிண்ட் அவுட் போட்டு இதை இப்படி இது மாதிரி அண்டர்லைன் பண்ணி இது ஜட்மெண்ட்டில் பாருங்கள் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஜட்ஜு கேட்கக்கூடிய வார்த்தை இது ரிப்போர்ட்டபிள் ஜட்மெண்ட்டா சார் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சா? அப்போ அந்த ரிப்போர்ட்டபிள் ஜட்மெண்ட்டாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஜேர்னலில் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கா, இல்லை இவங்களே நியூட்ரல் சைட்டேஷன் வந்து ரிப்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் தான் கோர்ட்டுக்குள்ளே இது வந்து பைண்டிங் நேச்சர். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சில ஜட்மெண்ட்ஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே MHCன்னு சொல்லி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரிப்போர்ட்டபிள்னு போடலை, MHCன்னு போட்டாவே அது வந்து நியூட்ரல் சைட்டேஷன் சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கொண்டிதான். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு ஜட்மெண்ட் இன் ரெம், ஜட்மெண்ட் இன் பெர்சோனா. இது யார் கேள்விப்பட்டிருக்கா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு தனி நபருக்கு உள்ள வழக்குக்கு கொடுத்தா அது வந்து பொதுவா ஒரு பொதுவான விஷயத்துக்காக ஒரு தீர்ப்பு எல்லாத்துக்கும் கட்டுப்படுத்துற மாதிரி கொடுக்கறதுனா அது ஓகே. கரெக்ட் தானே மேம் சொன்னது? ஓகே. பெர்சோனம்னா பர்சனல் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? இது புரிஞ்சுல? அப்போது நீங்கள் படித்து பார்க்கும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எல்லாத்தையும் பைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை தனிப்பட்ட ஒருத்தரை மட்டும் பைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கான்றது இது பார்த்துக்கணும். அந்த கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட். ஓகேவா? இப்போது சுப்ரீம் கோர்ட்டை கொடுத்த தீர்ப்பை எல்லாரும் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன? அடுத்து வந்து ஹைகோர்ட் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஆர்டிக்கல். ஹைகோர்ட் வந்து சொல்கிறத நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் என்ன? 141. கரெக்டு தான், பக்கம் வந்துட்டீங்க. மற்றவங்க பார்த்து கூட சொல்லுங்க, புக்கை பார்த்து சொல்லுங்க, ஃபோனை பார்க்காம. அன்னைக்கு இந்த புக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர சொன்னேன்ல உங்கள்கிட்ட, அந்த புக்கோட சரி கான்ஸ்டியூஷன் புக்கு எல்லாரும் வாங்கியிருக்கேன். நான் கான்ஸ்டியூஷன் புக்கை சொல்லாமல் விட்டேன். ம் 227 பாருங்க. ஓகேவா? அப்போ இது வந்து 141 வரும், 142 வரும், அது கீழே பைண்ட் பண்ணுறதும், தென் 227. இந்த ஆர்டிக்கல் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க நோட்டில் மேலே. ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு எழுத சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த ஆர்டிக்கலில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஓகேவா? 141 அண்ட் 142 இது வந்து அவங்களோட சுப்ரீம் பவரை வந்து யூஸ் பண்ணுறது. 142ன்றது அந்த 142ன்றது அந்த வழக்குக்கு மட்டும் அவங்க பயன்படுத்திக்குவாங்க. கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 142ல் தான் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தியை வந்து அந்த பேரறிவாளன் வந்து விடுதலை பண்ணதான் 142ல் தான் விடுதலை பண்ணாங்க. அதை பிரசிடென்ட்டாக எடுத்து பின்னாடி நளினி அவங்க கூட யூஸ் பண்ண முடியல, ஏன்னா 142ல் பண்ணனால. இதுனா எல்லாத்தையும் பைண்டிங் பண்ணும், இதுனா அந்த வழக்குக்கு மட்டும் பைண்ட் பண்ணும். ஓகேவா? 227. சரி, ஓகே.
இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுல? இதான் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை மனசில் வச்சு தான் நீங்கள் எல்லாரும் படிக்கணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒருவேளை ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது ஓவரல் பண்ணியிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை ரிப்போர்ட்டபிள் ஜட்ஜ்மெண்ட் அவனே டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை ரிப்போர்ட்டபிள் ஜட்ஜ் பண்ணியிருந்தாங்க கூட சில டைம் வந்து அதை பார்க்காம வந்து விட்டுருப்பாங்க. அந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து எல்லாருமே யோசிச்சுக்கணும். சரி, ஓகே. இந்த ஆஸ்பெக்ட் எல்லாமே புரிஞ்சுல? அது நான் இப்போ வரேன். நம்ம ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஸ் வரேன். இப்போது அந்த 4 பக்கம் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே படிச்சிட்டிங்கல்ல? இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து சொல்லுங்க, 4 பக்கம் ஜட்ஜ்மெண்ட் மட்டும் என்ன கான்செப்ட்ல உங்களுக்கு புரிஞ்சதுன்னு சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லுங்க, மீதி யாராச்சும் விட்டுருந்தா இன்னொருத்தவங்க சொல்லுங்க. சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்லு. இங்கே சாரா குட்டி இந்த இதை தூக்குறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா தூத்துக்குடியில வந்து JM2ல வந்து இந்த கேஸ் நடக்கும். எதுக்கு அப்படின்னா கிட்னாப் பண்ணி ஒரு கேர்ளை வந்து ரேப் பண்ணதான் 366 376 ஆஃப் IPC கீழே வந்து இந்த கேஸ் கொண்டு போவாங்க. JM2ல நடக்கும். JM2 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து என்னோட ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக் மகிழா கோர்ட், அதாவது செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்து அனுப்பணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் மகிழா கோர்ட் தூத்துக்குடிக்கு வந்து இந்த கேஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அங்கே நடந்துட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா 373 சப்செக்ஷன் 2 கீழே வந்து சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணுவாங்க. ஃபைல் பண்ணி முடிச்ச அப்புறம் இந்த ஜபக்கனின்றவர் வந்து மறுபடியும் அங்கேயே வந்து ஒரு CRLMP வந்து 19/2016 அந்த நம்பரில் வந்து ஒரு CRLMP வந்து போடுவார். என்ன அப்படின்னா 173 சப்செக்ஷன் 8 அப்படின்னு ஒரு, அதாவது ஃபர்தராக வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, புதுசாகவே எனக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எனக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணோன்ற மாதிரி புதுசாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும்னு சொல்லி ஜபக்கனி வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரீதா வெர்சஸ் அந்த கேஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுன்னா, இல்லை இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எந்த ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனும் சரி நியூவாக ஒரு இன்வெஸ்டிகேஷனும் சரி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை எதிர்த்து வந்து ஜபக்கனி வந்து அப்பீல் போவார். அங்கே ஹைகோர்ட்டில் போகும்போது என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, இல்லை இந்த ஜட்ஜஸ் வந்து அவர் வந்து அப்டேட்டே ஆகலை, இதெல்லாம் பார்க்கல, அதாவது அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எங்கே அப்படின்னா சபார்டினேட், அதாவது 12th பாயிண்ட்ல பாருங்க, சபார்டினேட் கோர்ட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பவர் கிடையாது தான், ஆனால் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை வந்து பண்ணுறதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குதான். அதனால் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கும். இப்போ இதோட கான்செப்டே என்னன்னா 73 புதுசாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் தொடங்க முடியுமா அப்படின்னா முடியாது, ஆனால் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து கண்டிப்பாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ட்ராக் மகிழா கொடுத்துருக்கோம்ல தூத்துக்குடியில், அது வந்து தப்புன்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்கும். இதுதான். ஓகேவா? வேற ஏதாச்சும் விட்டுறது ஏதாச்சும் இருக்கா இதுல? சொல்லுங்க. சார் மைக் ஓகே. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுல போலீஸ் மட்டும்தான் வந்துட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனோ இல்லாட்டி வந்து ரீஇன்வெஸ்டிகேஷனோ போலீஸ் மட்டும்தான் வந்து கோர்ட்ல வந்து கேட்க முடியும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி அவங்க தான் கேட்க முடியும். இந்த டிஃபேக்டோ கம்ப்ளைண்டா இருக்கவங்க அவங்க பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதுக்காக கேட்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபைனலா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதே இதுல வந்துட்டு 12th paragraphலயே வந்து சொல்லியிருப்பாங்க, now it is well settled that not only the instance of police, even at the instance of the de facto complaint கூட இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காக செக்ஷன் 173 சப்செக்ஷன் 8 வந்து பயன்படுத்தி அவங்க கூட வந்துட்டு கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே. வேற யாச்சும் விட்டது ஏதாச்சும் சொல்றீங்களா மேம்? நீங்க சொல்றீங்களா? நீங்க ஏதாவது சும்மா அப்படி சொல்லுங்க, எல்லாம் கேட்கும். சார் இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஜேம்ல வந்து நடக்கும், அது வந்து எனக்கு வந்து நடத்துறதுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டல் பண்ணிடுவாங்க PSJக்கு. ஆனால் அவங்க நான் வந்து மேட் ஓவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ASJக்கு வந்து கமிட்டல் பண்ணுவாங்க. அது ஒரு
ஓகே ஓகே செஷன்ஸ். ஓகே ஓகே வேற சரி ஓகே இப்போ இன்னொரு பாயிண்ட், இப்போ வந்து போலீஸ் தானே இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ம் அப்ப அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ போலீஸ் தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, எல்லா பவரும் இருக்கு. அப்ப அந்த இதுல வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ற இடத்துல வந்து கோர்ட் இருக்கலாமா அப்படின்னு ஒரு இது பண்ணிருப்பாங்க. அப்ப வந்து அவங்கள வந்து ப்ராப்பரா அது பண்ணணும்னு சொல்றதுக்கு வந்து கோர்ட் வந்து அதுல உள்ள தலையிடலான்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடந்துருக்கு. சூப்பர், வெரி குட். சரி ஓகே இப்போ ஓகே வெரி குட். இப்போ நம்ம இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கும்போது இப்போ நம்ம நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ எல்லாருமே இப்போ ஒருத்தவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. நீங்கள் 1 வருஷம் ஆச்சுங்களா? நீங்கள் வந்து 2 வருஷம் ஆச்சு. நீங்கள் 5 இயர்ஸ். நீங்கள் 1 வருஷம். நீங்கள் 2 இயர்ஸ். என்ரோல்மெண்ட் ஆகிட்டீங்க. சந்திரா 1 வருஷம், குட்டி வரல. இப்போ நம்ம எல்லாருமே வந்து அதிகபட்சம் அக்கா வந்து 5 வருஷம் இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு 8 வருஷம் இருக்கேன். இந்த ஆஸ்பெக்ட் தான் இருக்கிறோம். இப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டு இது படிக்கிறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மர்டர் கேஸ் நம்ம படிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 2010 ஒரு கேஸ் நடந்து 18 வந்து முடியும். அந்த கேஸ் 10 நடந்து 18 இல்லை கிட்டத்தட்ட இப்போ 2026 அது மாதிரி கூட முடியும். அப்போ கிட்டத்தட்ட 26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அதிகபட்சம் ஒரு 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ நம்ம போயிட்டு இன்னொரு ஆஃபீஸில் போயிட்டு ஜூனியராக வந்து சேர்றோம். ஜூனியராக சேர்ந்து அங்கே என்ன மாதிரிலாம் வழக்குகள் நடத்துகிறாங்க, எப்படிலாம் பார்க்குறாங்கன்றதை நம்ம கற்றுக்குறோம். இது ஒரு ஆஸ்பெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல. இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து ரெகுலராக படிக்கிறது மூலமாக என்ன அப்படின்னா, ஒரு அட்வொகேட் வந்து அவர் ஏற்கனவே கேஸ் நடத்துறதுக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு மர்டர் கேஸ் நடத்துனா குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே தான் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்போ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை அந்த வழக்கில் வந்து கொண்டு போய் சேர்க்குறாரு. அதில் ஜட்ஜோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஆஸ்பெக்ட் கீழே நான் வந்து தண்டனை கொடுக்குறேன்னு ஏற்கனவே இந்த அட்வொகேட்டோட ரோலில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதில் ஒரு டிசைட் பண்ணுறாரு. அந்த செஷன் ஜட்ஜோட வியூ தப்பாக இருக்குன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க, வேற கேட்டகரைஸ் பண்ணி அவங்க ஒரு வியூ கொடுக்குறாங்க. அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் போனோம் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்க இந்த விஷயத்த வேற மாதிரி இன்டர்பிரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது இந்த ஒரு 18 வருஷம் ஒரு அனுபவத்தை நம்ம வந்து ரொம்ப கம்மி டைமில் நம்ம வந்து வாங்கிக்கிறோம். இப்போ ஜஸ்டிஸ் தேவதாஸ் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இப்போ லாங்குவேஜில் எடுத்து பார்த்தா நம்மளால ஒரு பேராக நகர முடியல. ஏன்னா அவ்வளோ லீகல் டைம் புதுசாக இருக்குது. அப்போ அந்த லீகல் டைமில் நம்ம வந்து இப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி நமக்கு வந்து ChatGPT இருக்குது, கூகுள் இருக்குது, நம்ம உடனே போட்டு பார்த்துறோம். இப்போ 2017 இந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. இன்டர்நெட்டோட இதுவுமே அதிகமாக கிடையாது. அப்போ ஒவ்வொன்றுமே நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் இங்கே இருக்கும் பாருங்கள், லா லெக்சிக்கன் ஒரு இருக்கும். அந்த இதுதான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் நம்ம ஒரு வார்த்தை வருது, அந்த வார்த்தை திருப்பி பார்ப்போம். இப்போ நீங்கள் நம்ம கூகுள் போட்டோம், ஒரு வார்த்தை டக்குன்னு எடுத்துட்டோம். இப்போ அதில் எடுத்து பாருங்கள், எல்னா எல்ல போய் பார்க்கணும், என்னா எண்ணில் போய் பார்க்கணும், ஜெட்னா ஜெட்டில் போய் பார்க்கணும். எவ்வளோ நேரம் ஆகும் ஜட்ஜ்மெண்ட் நம்ம படிக்கிறதுக்கு? இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் படிக்கும் போது அந்த கோர்ட்டுக்குள்ளே அப்படி என்டர் ஆகிற மாதிரி படிக்கணும். ஃபஸ்ட்டு சார்ஜ் ஷீட் வந்து எங்கே ஃபைல் பண்ணுறாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, கமிட்டல் பண்ணுறாரு. அப்போ ஃபைல் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொவிஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு லா வந்து நீங்கள் இப்படி தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் எப்பயுமே மறக்க மாட்டீங்க. புக்கில் இருக்கிறது படிக்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து எப்படின்னா, இப்போது இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இப்போது இந்த கேஸை வச்சு ஜபகனி கேஸில் நேராக வந்து சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ சார்ஜ் ஷீட்டுக்கு என்ன ப்ரொவிஷன்? ஓகேவா? ஆமாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபைல் பண்ணிட்டாரு, அதை வந்து காக்னன்ஸ் எடுக்கிறாங்க. முன்னாடி வந்து 190 காக்னன்சஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காக்னன்சஸ் எடுத்ததுக்கப்புறம் 207 காப்பீஸ் தருவாங்க. இப்போ 230. அதுக்கப்புறம் காப்பீஸ் கொடுத்ததுக்கப்புறம் கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் 209. கமிட்டலுக்கு அப்புறம் மெய்டு ஓவர்னு மேடம் ஒன்று சொன்னாங்க, அந்த வார்த்தை வந்திருக்கும். அதுக்கு என்ன ப்ரொவிஷன்? அதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் பாட்டு வந்துருங்க. மெய்டு ஓவருக்கு என்ன ப்ரொவிஷன்? ஓகேவா? ஓகேவா? இப்போ மெய்டு ஓவர் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம JM 1ல் இந்த பெட்டிஷன் கொடுக்குறாங்க. JM 1லே காப்பீஸ் கொடுத்துட்டாங்க. கமிட்டல் 209ல் PDJக்கு அனுப்புறாரு. PDJ என்ன பண்ணிடுறாரு, மகிழா கோர்ட்டுக்கு மேட் ஓவர் பண்ணுறாரு. நம்ம சொல்கிற கான்செப்ட் புரிஞ்சா? நம்ம கோர்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அது மாதிரி நீங்கள் படிக்கணும். படிக்கும் போது இந்த செக்ஷன்ஸ்லாம் என்னென்ன வரும்னு சொல்லி பார்த்துடணும். இப்போ இங்கே போனோன்னு என்ன பண்ணுறாரு, ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாங்க.
அது என்ன செக்ஷன்னா 173(8) கீழே. இப்போ 8 வராது பாருங்க, 8 வருதானே, 8 9 அப்போ 193ல 9. அப்படி நீங்க ஈக்குவலன்ட் பண்ணி படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? பழைய ஜட்மெண்ட் படிக்கிறீங்க, புது ஜட்மெண்ட்னா இப்போ பிஎன்எஸ்ல உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே படிச்சிட்டீங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, இந்த பெட்டிஷனை விசாரிக்கிறாரு. பெட்டிஷனை விசாரிச்சு என்ன பண்றாரு, டிஸ்மிஸ் பண்றாரு. இப்போ டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஹைகோர்ட் போறாங்க. ஹைகோர்ட் என்ன ப்ரொவிஷன் போறாங்க அப்படின்றத பார்க்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும். என்ன ப்ரொவிஷன் போறாங்க அப்படின்னா, பெட்டிஷன் இங்கே எடுத்தோன்னே இங்கே தான் வரும் உங்களுக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு அதுல எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் வந்துச்சுன்னா என்ன செக்ஷன் கீழே அப்பீல் போறாங்கன்னு வந்துடும். இல்லைன்னா இங்கே வச்சு தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, கிரிமினல் RCMDன்னு போட்டிருக்காங்க முன்னாடி. ஆர்சினா ரிவிஷன். அப்போ ரிவிஷனுக்கு என்ன 397 ரெட் வித் 401 இதான் ரிவிஷனுக்கு. இப்போ ரிவிஷன்ல அங்க ஜஸ்டிஸ் வந்து உட்காந்து விசாரிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஹைகோர்ட்டுக்கு என்ன ப்ரொவிஷன், ஹைகோர்ட் வந்து எந்த ஆர்டிக்கிள் வருது அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஹைகோர்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னு உங்க மனசுக்குள்ள வரணும். ஹைகோர்ட் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டிக்கிள் வருது, அவங்களுக்கு என்ன பவர் வருது அப்படின்னு நீங்க யோசிக்கணும். நான் சொல்ல உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சா? இப்படி நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு, இப்படி ஒவ்வொரு ஜட்மெண்ட் நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா லாவை வந்து என்னைக்கும் மறக்காது. இப்போ இதுல இப்போ எத்தனை ப்ரொவிஷன் பார்த்துட்டு பாருங்க, 1 2 3 4 மேடம் ஒரு 5, அதுக்கப்புறம் இது 6, இங்கே ஹைகோர்ட் போனது 7, இது 1 7 ப்ரொவிஷன் பார்த்து இந்த ஒரு ஜட்மெண்ட்ல. இன்னும் இந்த ஜட்மெண்ட்டுக்குள்ளே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சம் 10 ஜட்மெண்ட் பார்த்துருவோம். இப்போ எக்ஸாம்பிள் 10 ப்ரொவிஷன் இந்த ஜட்மெண்ட்ல பார்த்துட்டோம். ஒரு வாரத்துக்கு ஒரு ஜட்மெண்ட்னா 4 வாரத்துக்கு 4 ஜட்மெண்ட், இப்போ 40 ப்ரொவிஷன் நீங்கள் பார்த்துருவீங்க. அப்போ உங்களுக்கு என்னைக்கும் மறக்க, நாளைக்கு நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு கேட்கும் போது ஜட்மெண்ட் பேரை மறந்துட்டாங்க, கான்செப்ட் வச்சு நீங்கள் எக்ஸாம் எழுதிடலாம். இப்போ ஏதாவது எக்ஸாமில் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இவங்க இந்த கேஸ் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த கேஸை வந்து A and Bன்னு சொல்லி மாற்றி போட்டு கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏன்ற ஒருத்தர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்டு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அவர் தான் பாதிக்கப்பட்டவர். அந்த கோர்ட் வந்து இதை டிஸ்மிஸ் பண்ணிருச்சு, அவருக்கு அந்த ரைட் இல்லைன்ட்டு, இதுக்கான தீர்வு தரவும் அப்படின்னு போட்டாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் எழுதுவீங்க? இந்த கேஸை வந்து போட்டு எழுதுவோம். ஞாபகம் இருந்துச்சுன்னா சாமுவேல் ஜெபக்கனி வெர்சஸ் ஸ்டேட்ன்ற கேஸ்லாம் ஜஸ்டிஸ் தேவதாஸ் வந்து இப்படி சொல்லிட்டாங்கன்னு டீட்டெயிலாக எழுதிடலாம். ஏபிபி எக்ஸாம்லாம் எடுத்தீங்கன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் கேட்பாங்களே அவங்களுக்கு. அப்போ கேட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே இந்த ஜட்மெண்ட்டில் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அப்படியே நீங்கள் எழுதிட்டீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னு எழுதணும். இந்த ப்ரொவிஷன் சம்மந்தமாக ஜட்மெண்ட்ஸ் என்ன சொல்லுது, அந்த ஜட்மெண்ட்ஸில் எத்தனை ஜட்மெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. அப்போ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த லாவை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களான்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது நீங்கள் டிஃபென்ஸ் கவுன்சில் ஆனாலும் சரி, ஜட்ஜ் ஆனாலும் சரி, அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா இந்த லாவை இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் படிக்கிற புக்கும் ஒரே புக்கு தான். இப்போ நாளைக்கு சாலாவும் எக்ஸாம் எழுதுது, நீங்களும் எக்ஸாம் எழுதுறீங்க. 2 பேருமே ஒரே மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் பண்ண போறீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு. ஆனால் எப்படி வந்து மார்க்கை வந்து நம்ம அவங்களோட அதிகமாக வாங்குறது அப்படின்னா, நீங்கள் வந்து லாவை வந்து எப்படி இன்டர்பிரேஷன் பண்ணுறீங்க, லாவை வந்து எப்படி புரிஞ்சு அவங்களுக்கு வெளிப்படுத்துறீங்கன்ற ஆஸ்பெக்ட் மட்டும்தான். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இது உங்களுக்கு இதாயிடுச்சா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுல? சரி, ஓகே. இப்போ ஜட்மெண்ட் படிக்கும் போது இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் அந்த கேஸை நடத்துகிற மாதிரி புரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்று நீங்கள் ஜட்ஜாக இருக்க மாதிரி நினச்சிக்கணும், இல்லை நீங்கள் அட்வொகேட்டாக இருக்க மாதிரி. அட்வொகேட்னா ஒன்று டிஃபென்ஸ் கவுன்சிலாக இருக்க மாதிரி புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா பிபிஆர் இருக்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஆஸ்பெக்டாக இருக்கும். ஓகேவா? என்னது? சரி, ஜட்ஜாகவே புரிஞ்சுக்கணும். செஷன் ஜட்ஜாக இருக்காது சார் இதில். சரி, ஓகே. இப்போ ஓகேவா? போலாம்ல? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. 173(8) பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது என்ன கேட்குன்னா, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்டு உத்தரவிடுறாங்க. சொல்ல மாதிரி ஜட்மெண்ட்ஸ் சொல்கிற மாதிரி, சாலா சொல்கிற மாதிரி ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் தான் வந்து அந்த விஷயமா கேட்குறாங்க. இப்போ ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் கோர்ட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது. ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு. அதுக்கு டினோவோ ட்ரையல், டினோவோ இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. இவங்கனால வந்து
இதில் வந்து கூடுதலாக ஒரு விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனாக கேட்க முடியுமே தவிர ப்ரெஸ் இன்வெஸ்டிகேஷன் கேட்க முடியாது. இப்போ அது டிஸ்மிஸ் ஆகிடுது. சப்சிக்வெண்ட்டாக வந்து அவங்க ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போ ஹைகோர்ட்டில் வந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்டாக கொண்டு வராங்க இன்வெஸ்டிகேஷன். அப்புறம் நீங்கள் இப்போ என்ன சொல்லலாம், இப்போ டேரெக்டாகவே அவங்க போயிடலாம். இப்போ ஜஸ்டிஸ் வந்து டேரெக்டாகவே முடியாதுன்னு சொல்லி அவர் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கலாம். அவர் இன்வெஸ்டிகேஷனா என்ன, அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஏன் நம்ம தலையிடணும், அதில் டிஃபெக்ட் கம்ப்ளைண்ட் ரோல் என்ன அப்படின்னு ஏன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம சொல்லும்போது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அந்த விஷயத்த. புரியுதுங்களா இல்லையா? இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் பாருங்க, இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் இருக்க செட்டில்டு லா என்னன்னா யாருமே அவங்க இன்வெஸ்டிகேஷன் தலையிட முடியாது. இன்வெஸ்டிகேஷன் டொமைன்றது ஐஓவோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட கேட்டு, அந்த கேட்டுக்குள்ள நம்ம போகவே முடியாது, அவங்களோட இது. ஓகேவா? அப்போ அப்படி இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, நல்ல ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க, ஸ்லிப் ஷோல்டுன்னு யூஸ் பண்றாங்க. SLIPSHOD. பாத்தீங்க அந்த வார்த்தைய? பேர் நம்பர் 9 and 10th இருக்காது. ஓகேவா? அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு வந்து வித்தவுட் ப்ராப்பர் அட்டென்ஷன் ஆர் கேர்லெஸ்ஸா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா பண்ணலைன்னா அதை வந்து கோர்ட் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? இன்வெஸ்டிகேஷன் அவனோட பாட்டு தான், அதுக்குன்னு தலையிடாமே இருக்க முடியுமானா அப்படி இல்லை. அவன் வந்து கேர்லெஸ்ஸாவோ இல்லை வந்து ப்ராப்பரான அட்டென்ஷன் இல்லாம அவன் பண்ணா அப்படின்னா அப்ப தாராளமா வந்து நீதிமன்றம் தலையிடலான்றதான் அதோட கான்செப்ட். ஆமாமா அதேதான். இப்போ இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டு தான். இப்போ இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படியே அவங்க லாவுக்கு மீறி ஒரு அதிகாரம் வந்து அவங்களுக்கு கொடுக்க கிடையாது. சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்க வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் வந்து எல்லாருமே பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, மேண்ட்லின்னு யூஸ் பண்ணியிருக்காங்களா, மேண்ட்லி. 9th பேரால சென்டர் நெசசரிலி தி மேண்டல் ஷுட் ஃபால் ஆன் தி கோர்ட் அப்படின்னு பாருங்க. அது வந்து ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனா அதுக்கு எவ்வளவு பெரிய மீனிங் வந்து இருக்கு பாருங்க. ஒரு அதே மாதிரி ஃபேர் ட்ரையல்னு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்பீடி ட்ரையல் இது எங்க, இந்த கான்செப்ட் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? மேனாக காந்தில வருதா? சரி ஓகே. ஸ்பீடி ட்ரையல் இதெல்லாம் உசைனரா கார்ட்டூன் கேஸ். அந்த உசைனரா கார்ட்டூன் கேஸ்ல ஃபேர் ட்ரையல் ஸ்பீடி ட்ரையல் இன்க்ளூட்ஸ் வந்து ஃபேர் இன்வெஸ்டிகேஷன், ஸ்பீடி இன்வெஸ்டிகேஷன். ஓகே, நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுங்களா? அப்போ வெறும் கோர்ட்டுக்குள்ள மட்டும் ஃபேர் ட்ரையலு ஸ்பீடி ட்ரையலுன்ற கான்செப்ட் கிடையாது. கோர்ட்டுக்கு வெளியில கூடிய இன்வெஸ்டிகேஷன்லையுமே ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஸ்பீடு இன்வெஸ்டிகேஷன்றது இருக்கணும். அதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்டுன்றாங்க. இது ஃபண்டமெண்டல் ரைட் தானே உங்களுக்கு உசைனரா கார்ட்டூன் கேஸ் படி. அதே மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதனால இந்த வார்த்தை வரி இங்கே யூஸ் பண்ணிப்பாங்க பாருங்க, ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி வார்த்தை யூஸ் பண்ணிப்பாரு. அந்த நெசசரிலி தி மேண்டல்னு சொல்லி சொல்லுங்க, அதுக்கு மேலே பாருங்க, who is tell to them fair investigation, effective investigation and impartial investigation. அப்போ எல்லாமே அவன்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டா யார் தான் போய் அவன்கிட்ட போய் ஃபேரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணு, எஃபெக்டிவா பண்ணு, இம்பார்ஷியலா பண்ணாத அப்படின்னு யார் தான் போய் சொல்றது அவன்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அது யாரோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி? கோர்ட்டோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஃப்ரீயா இருக்க டைம்ல இப்போ இந்த ஜட்மெண்ட் படிக்கிறீங்க. இப்போ உள்ள வந்து ஒரு பழைய ஜட்மெண்ட் சொல்லிருக்காங்க, கிங் எம்பரர் வாஜா நாசிர் அகமது அப்படின்னு சொல்லி 1945 ஜட்மெண்ட் ஒன்று சொல்றாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், கூகுளில் அடிச்சு அந்த ஜட்மெண்ட் என்னன்றதை டவுன்லோட் பண்ணி படிக்கணும். இப்போ இந்த ஒரு ஜட்மெண்ட் தான் உங்களுக்கு கொடுத்தேன், ஆனால் இதில் எத்தனை ஜட்மெண்ட் இருக்குன்னு என்னங்க எல்லாரும்? 1 2 3 4 5 6 7 இருக்கா? முன்னாடிக்கு பாருங்க கேஸ் என்னென்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பாருங்க. எத்தனை இருக்கு? 7. இந்த ஜட்மெண்டோட சேர்த்து 8 ஜட்மெண்ட் முடிச்சிருப்பீங்க. வெறும் 4 பக்கம் தான், ஆனால் அந்த 4 பக்கத்தில் 8 ஜட்மெண்ட் நீங்கள் முடிச்சிருவீங்க.
அப்போ நீங்கள் படிக்கும் போதே சும்மா இது கான்செப்ட் மட்டும் என்ன தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பெருசாக இருக்குன்னு பயந்துட்டீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா படிச்சிடலாம். அதே மாதிரி ஜட்மெண்ட் படிக்கும்போது இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஜட்மெண்ட்டை புரியுதோ இல்லையோ நீங்கள் ஃபுல்லாக படிச்சிடணும். இப்போ ஒரு வார்த்தையில் தேங்கி நின்றுட்டீங்கன்னா அது நகரவே நகராது. இப்போ நீங்கள் படிப்பீங்க, இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்கம் நகரவே நகராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது படிக்கும் போதே ஃபுல்லாக ஒரு டைம் வாசி விட்டுறணும். ஒரு 30% புரியும். திருப்பி ஒரு டைம் எடுத்து வாசிச்சிங்கன்னா 50%, அடுத்து 70 வரைக்கும் நமக்கு ஓகே தான். மீதி 30 வந்து ஒவ்வொரு இதுக்கு என்ன மீனிங்கிறது ஃபைனலாக நீங்கள் பண்ணிக்கணும். ஒரு டைம் நீங்கள் படிச்சிட்டீங்கன்னா இது கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சிடும். இப்போ இதோட கான்செப்ட் என்ன? ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு இதான் கான்செப்ட். டிஃபேக்ட் கம்ப்ளைண்ட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா எஸ், அதான் இந்த ஜட்மெண்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஆமா, அவங்களே கொடுக்க முடியும். ஓகேவா? ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஹைகோர்ட் மட்டும், ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்றீங்கல்ல. இப்ப இவங்க வந்து இந்த சபார்டினேட் கோர்ட்ல கேட்காம ஸ்ட்ரைட்டா ஹைகோர்ட் கிட்ட அப்ரோச் பண்ணி வாங்கலாமா? வாங்கலாம், தாராளமா கேட்காம ஸ்ட்ரைட்டா கேட்கலாம், தாராளமா. 482லயும் அங்க வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் பெட்டிஷன் மூலமும் வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ அதனால நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் வந்து மாற்றணும். இப்போ வந்து கரூர் சம்பவத்தை கூட என்ன பண்ணாங்க, ஹைகோர்ட்ல போட்டு சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும்னு சொல்லி போடுறாங்கல்ல. அது மாதிரி டைரக்டா வந்து நம்ம வேற இன்வெஸ்டிகேஷன் டீமை போடலாம், இல்லை இவங்களே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து விசாரிக்கலாம்னு சொல்லி நம்ம இங்கே இருக்க அப்ரோச் பண்ணலாம். ஆமாம், பண்ணலாம். இல்லைன்னா டிஎஸ்பி ரேங்க் குறைவு இல்லாத ஒருத்தர் வந்து இதை வந்து விசாரிக்கணும், இன்ஸ்பெக்டர் தான் விசாரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷனோட ரேங்கை வந்து நம்ம கூட்டி கூட சொல்லலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் இந்த ஜட்மெண்ட்ஸை படிக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம், இப்போ ஜட்மெண்ட்ஸை படிக்கிறீங்க. இப்போ சில ஜட்ஜஸோட வியூ வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ ஜஸ்டிஸ் தேவதாஸ் ஜட்மெண்ட்ன்ற போது நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன், இது ரெஃபர் பண்ணியிருக்கேன். இது ஏன் ரெஃபர் பண்ணியிருக்கேன்னா, எங்கள் சீனியர் வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் படிச்சு பாருங்க, இல்லை உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், புது வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஒரு சுணக்கத்தை வந்து ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது மாதிரி நீங்கள் இந்த ஜட்மெண்ட்ஸ் இப்போ உள்ள 7 ஜட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஜட்ஜி யாருன்னு பார்க்கணும், அங்கே வாதான அட்வொகேட் யாருன்னு பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து திருவடிக்குமார் சொல்லி அட்வொகேட். போன டைம் வந்து இங்கே நம்ம மதுரை பெஞ்சில் வந்து கவர்மெண்ட் அட்வொகேட்டாக வந்து இருந்தாங்க. அப்போ நான் இப்போ எக்ஸாம்பிள் நான் கோர்ட்டுக்கு போனால் அவர் ஃபேஸ் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, திருவடிக்குமார் சார் அவர் போய் வாதாடி இருக்காரு, அவர் எப்படி பேசியிருப்பார் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்ஷனாக இருக்கும் போது மாதத்துக்கு ஒரு டைமோ 2 மாதத்துக்கு ஒரு டைமோ ஹைகோர்ட் போய் பார்க்கணும். ஹைகோர்ட் வந்து எப்படி அங்கே ரன் ஆகுது, எப்படி கட்டெல்லாம் கூப்பிடுறாங்க, எப்படி அவங்க பேசுகிறாங்க, கட்டு எப்படி முடியுது, அங்கே எப்படி டிக்டேஷன் ஜட்ஜஸாக எப்படி ஜட்ஜ்மெண்ட்டை டிக்டேஷன் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் பார்க்கணும். போக முடியலையா, ஒன்றும் இஷ்யூ கிடையாது, இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. நீங்கள் வந்து சும்மா உட்காந்துட்டு ஏதோ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது கூட லாகின் பண்ணிட்டு உட்காந்து நீங்கள் மட்டும் உங்கள் ஒர்க் பார்த்தீங்கன்னா கூட ஏதோ ஒரு விஷயம் நம்ம காதில் வந்து விழுந்துட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜூனியர்ஸும் போயிட்டு எப்படி ஜட்ஜ்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, எப்படி அதை ஜட்ஜஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறாங்க, இப்போ எல்லா ஆஸ்பெக்டையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம நவீன இருக்கனால இப்போ இங்கே ஹைகோர்ட், இந்த ஹைகோர்ட் மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு என்ன நடக்குதுன்ற முதல் கூட நம்ம இங்கே உட்காந்து பார்த்துக்கலாம். அவங்க சொல்ல செந்தில் பாலாஜிக்கு வந்து இப்போ வெயில் கிடச்சிருக்கு, இப்போ இளைஞர் ஜஸ்டிஸ் வந்து எப்படிலாம் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணாங்க, எப்படி அங்கே இளங்கோவன் வந்து அவர் பேசினார், அவங்க தம்பிக்கு அசோக் குமாருக்கு வந்து எப்படி சீனியர் அட்வொகேட் பேசினாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் நீங்கள் இங்கே உட்காந்து பார்த்துக்கலாம். முன்னாடி தான் நம்ம வந்து இங்கேருந்து வாட்ச் பண்ணுறதுக்கு அங்கே போகணும்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெயில் இருக்குது, ஹைகோர்ட்டில் தான் நீங்கள் பேச போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஹைகோர்ட் பெஞ்சு எப்படி கேஸஸ்லாம் ஹியர் பண்ணுறாங்க, என்னென்ன ஆஸ்பெக்ட் அவங்க எதிர்பார்க்குறாங்க நம்ம பேசுறது. இப்போ நம்ம வந்து ட்ரையல் கோர்ட்லேருந்து நம்ம போவோம், இப்போ ட்ரையல் கோர்ட்டில் வேறு மாதிரி நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஹைகோர்ட்டில் இந்த விஷயம் மட்டும் சொன்னால் போதும்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அதை நம்ம எப்படி வந்து எஃபெக்டிவாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்றது வாட்ச் பண்ணணும். அப்போ ஜட்மெண்ட் படிக்கிறதுன்றது விஷயன்றது நம்ம அப்சர்வ் பண்ணுறதுலேயே இருக்குது. அதை அப்சர்வ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்றைக்குமே அது மறக்காது. அதனால் நீங்கள் இந்த ஆஸ்பெக்ட் லேர்னிங்ன்றது ரெண்டுமே ப்ராக்டிக்கல். ஏன்னா இந்த ஜட்மெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் லா படிக்கிறதுன்றது என்றைக்குமே வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. இப்போ டிஎன்பிசிக்கு படிக்கிறாங்க, மற்ற குரூப் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக அதை யூஸ் பண்ணவே போகிறதில்ல. ஒரு இலக்கணத்தை படித்து அவங்க யூஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை ஒரு ஜென்ரல் நாலேஜ் படித்து யூஸ் பண்ண போகிறாங்களா? ஆனால் நீங்கள் லாவை படிச்சிங்கன்னா அது எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. அதனால தான் வந்து அவர் சொல்லியிருப்பாரு, நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து சூப்பர் சப்ஜெக்ட் இல்லைனா டல் சப்ஜெக்ட்னு சொல்லியிருப்பாங்க அந்த லைன்லேயே பாருங்க. அதர்வைஸ் இட் வில் பி a டல் சப்ஜெக்ட். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் அந்த ஜட்மெண்ட் வந்து அந்த ஜட்மெண்ட்டுக்கு உயிர் கொடுக்குற இடத்துல நீங்கள் நம்ம அட்வொகேட்ஸ் ஜட்ஜஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க. அது வெறும் ப்ரொவிஷன் தான், வெறும் அந்த எழுத்தால் எழுதிக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான், நம்பர் போட்டு. அதை நீங்கள் எப்போ பெட்டிஷன் கொடுத்து உயிர் கொடுக்குறீங்களோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ரொவிஷனுக்கே ஒரு உயிர் இருக்குது. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சில ப்ரொவிஷன்ஸை யூஸ் பண்ணாமே நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம படிக்கலை, அதை அப்ளை பண்ணல, அதனால் அது அப்படியே இருக்குது. நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஜட்ஜஸுமே நம்ம வந்து அவங்களுக்குமே நம்ம வந்து நாலேஜ் கெயின் பண்ணி விட்றது.
ஒரு ஜட்ஜி இதில் வந்து ரீசெண்டாக இப்போ ஒரு ஜட்மெண்ட்ஸ் வந்துருக்கு. இப்போ மேம் வந்து கொடுத்துருக்காங்க, இப்போ அமெண்ட்மெண்ட்டில் வந்து ஒரு பொசிஷன் இருக்குது பாருங்க அப்படின்னு இருக்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ பேட்டா கட்டுறோம், பேட்டா கட்டி போலீஸ் வந்து அந்த பேட்டாவை எக்ஸிக்யூட் பண்ணவே மாட்டேன்றான். அப்போ அந்த போலீஸ் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கிறது? அது ஒரு ஜட்மெண்ட் இருக்கவே ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி ஜட்ஜி சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க எப்படி நம்மளை வந்து நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக நம்மளை இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளுமே கோர்ட்டை வந்து கைட் பண்ணணும். கோர்ட்டோட ஆஃபீஸர் நம்ம 2 பேருமே தானே, ஜட்ஜஸும் சரி அட்வொகேட்டும் 2 பேர் சேர்ந்து தான் கோர்ட்டோட ஆஃபீஸர். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இப்போ எக்ஸாம்பிள் எங்க இருக்கு? ரேஷியோ டிசிடென்சி ஓபிக்டர் டிக்டா அப்படின்னு இருக்கா இந்த ஆஸ்பெக்ட். இப்போ இந்த ரேஷியோ டிசிடென்சின்றது டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்க முடியுமான்றது கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்துருச்சா? என்னது கேட்கலாம். இப்போ லீகல் கொஸ்டின் வந்து என்னன்னா இதுதான். இந்த லீகல் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது தான் ரேஷியோ டிசிடென்சி. புதுசாக ஒரு லீகல் கொஸ்டின் வருது, அந்த லீகல் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுதோ அதுதான் வந்து ரேஷியோ டிசிடென்சி. அது போக சப்சிக்வெண்டா சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்றாங்கன்னா அது ஓபிக்டர் டிக்டா. ஓகேவா? அப்ப மெயின் நமக்கு தேவை என்ன அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ரேஷியோ டிசிடென்சி இருக்குதா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? ஓகே. இந்த ரேஷியோ டிசிடென்சி சம்பந்தமா ஒரு ரீசெண்டா எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் லீகல் பொசிஷன் இல்லாம சில விஷயம் வந்து இப்போ இந்த கேஸை பொறுத்து சில இது ஆர்டர் பண்றாங்க. புரியுதுங்களா இல்லையா? அப்போ என்ன சொல்றாங்க, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் திருப்பியும் வந்து அந்த பெட்டிஷனை நீங்க எடுத்துட்டு போய் அங்கேயே நான் வந்து அனுப்பி விடுறேன், நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு பெட்டிஷனை எடுத்து ஹியர் பண்ணி அதில் உத்தரவிடுங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. சாம்பல் ஜெபகனி கேஸ்ல அவங்களே டிசைட் பண்ணி உங்களுக்கு 15 உத்தரவிட்டாங்க. சாலா என்ன அந்த ஜட்ஜ்மெண்ட்ல முடிவு பண்ணியிருக்கிறது? அதான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இவங்க உத்தரவிட்டுட்டாங்களா, என்ன பண்ணிருக்காங்க? லா பொறுத்து நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து விசாரிங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அது சப்சிக்வெண்டா அவங்க வந்து இதுதான் இந்த ஆஸ்பெக்ட் தான், ஆர்பிட்ரரி டிக்டா தான். அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் துணை கேள்வி, அது மெயின் கேள்வி அது கிடையாது. மெயின் கேள்வி என்னது? அதை டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த கேஸை பொறுத்து மற்றதை டிசைட் பண்ணிருக்காங்க. அது நம்மள கட்டுப்படுத்த நமக்கு தேவையுள்ளது. அப்ப நம்ம கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸ்ல எதிராக ரேஷியோ டிசிடென்சி நம்ம படிக்கும் போதே நமக்கு ஞாபகம் தரணும். சொல்லலாம். ஆமா ஆமா, அது ஒரு லீகல். ஆமா ஆமா, இது சம்பந்தமா ரீசெண்டா ஒரு சைட்டேஷன் வந்திருக்கு, அதை ஃப்ரீயா இருக்கும் படிச்சு பாருங்க. பர்வீன் குமார் அலைஸ் பர்வீன் சௌஹான் CHAUHAN versus State of Haryana and others. (2026) SC பேஜ் நம்பர் 667. இது வந்து ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசி இருப்பான். அவன் வந்து சிறையிலேருந்து தன்னை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெமிஷன் கேட்டு வந்து ஃபைல் பண்ணியிருப்பான். அந்த ரெமிஷனில் வந்து ஆல்ரெடி 2002 ஒரு பாலிசி வந்து இருக்கும். சப்சிக்வெண்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னா 2008 ஒரு பாலிசி ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்படுத்துவாங்க. 2002 வந்து கவர்னர் ஏற்படுத்துறது, 2008 வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த சட்டமன்றத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த 2 ரூல்ல எது வந்து அந்த சிறைவாசிக்கு வந்து பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லி அதோட டிஸ்கஷன். ஏன்னா 2008 வந்து அவனுக்கு ரெமிஷன் கேட்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட வருஷம் வந்து வச்சிருக்காங்க, 20 வருஷம் அப்படின்னு வச்சிருக்காங்க.
இதே வந்து 2002 பாலிசியில் வந்து 14 வருஷம் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு கரெக்டாக 14 வருஷம் ஆகுது. அப்போ இதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது சம்மந்தமாக ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் இது மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் வந்துச்சு, அதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ராஜ்குமார், சந்தீப் ஜட்மெண்ட்ஸ் இருக்குது. அதை டிஸ்கஸ் பண்ணி அவங்க எப்படி கொண்டு வராங்க, அந்த விஷயம் பார்க்கும்போது நம்ம எப்படிலாம் பார்க்கணுன்றதை இதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதில் வந்து ரேஷியோ டெசிஷன்ஸ்னா என்ன, ஆப்ஜெக்டிவ் டிக்டான்றது என்ன அப்படின்றத குறிப்பாக வந்து ரேஷியோ டெசிஷன்சி பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதை ஃப்ரீயாக இருக்கும்போது படிச்சு பாருங்க. சரி, ஓகே. இப்போது அதே மாதிரி நீங்கள் இந்த ஜட்மெண்ட்ஸ் படிக்கும் போது இப்போ வந்து லீகல் இப்போ நீங்களே பெண்ணை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் நியூ லீகல் வேர்ட்னா க்ரீன் இங்க்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டர்லைன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஐடம் வருது. இப்போ இதுலேயே பாருங்க, சூப்பராக ஒரு ஐடம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் திருவடிக்குமார் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கும் போதே இங்கே பாருங்க, இந்த லேர்னட் கவுன்சில் ஃபார் ரிவிஷன் பெட்டிஷனர் would contend that much water has fallen under the bridge அப்படின்னு அர்த்தம். அது பார்த்தீங்களா அதுக்கு மீனிங் என்னன்ட்டு? வெரி குட். அது பார்த்தீங்க அந்த விஷயத்த, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு ஓமை மாதிரி, ஐடம் மாதிரி. அது வந்து மெனி சேஞ்சஸ் ஹேப்பன்ஸ், நிறைய மாற்றங்கள் நடந்துருச்சு அப்படின்னு வார்த்தை போட்டிருக்கலாம் தான். ஆனால் அவர் அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. அந்த வார்த்தையை வந்து மச் வாட்டர் ஹேஸ் ஃபாலன் அண்டர் தி பிரிட்ஜ். பாலத்துக்கிட்ட நிறைய தண்ணி போயிடுச்சு, அது மாதிரி அந்த வழக்குல வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்துருச்சு. ஆனால் இன்னமும் வந்து அவங்க அப்டேட் பண்ணாமல் இருக்குன்ற அந்த இது. ஓகே. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்றீங்க, இந்த இடத்துல வந்து இப்படி இதுக்கு கீழே இங்கே எழுதி வச்சு பழகாதீங்க. ஏன்னா இங்க வந்து கேப் கிடையாது, கரெக்டான கேப் வந்து எதுலையுமே கிடையாது. இப்போ நம்ம கேப் இருந்துச்சுன்னா அதில் எழுதி வச்சு நமக்கு வந்து பார்க்கறதுக்கு விசிபிளா இருக்கும். இப்போ நம்ம இங்கே எழுதி வைக்கிறது மூலம் என்ன ஆயிரும்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஞாபகம் வந்துடும், நாளைக்கு நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க இப்படி எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா அது எப்பயுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த டேர்ம் வந்து எழுதுறீங்கல்ல, இந்த டேர்ம்ல உங்களுக்கு நல்லா ரொம்ப பிடிச்ச டேர்ம் இங்கே முன்னாடி எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 2 டேர்மோ 3 டேர்மோ எடுத்து வச்சுக்கணும். அப்போ அதே மாதிரி இப்போ இந்த ஜட்மெண்ட் முடிச்சிடுறீங்களா, இந்த ஜட்மெண்ட்டுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன எழுதணும்னா, இந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்ல வருது அப்படின்றத உங்களோட வியூ வந்து இதில் எழுதணும். நான் சொல்றது உங்களுக்கு புரிச்சு, அது 2 லைனாக இருக்கலாம், 3 லைனாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷனை மறந்துடுங்க, இங்கிலீஷ் தான் நீங்கள் படிக்கணும். லாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மெயின் ஆர்ஜின் இங்கிலீஷில் தான் இருக்குது. டிரான்ஸ்லேட் தான் இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ இங்கே வந்து இப்போ நம்ம கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ அவங்களுக்கு வந்து தமிழ் கற்றுக்கிட்டா தான் இங்கே வந்து ட்ராவல் பண்ண முடியும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழ் கற்றுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த மக்களோட தான் புழங்கி ஆகணும், இந்த மக்களோட வாழ்க்கை நடத்தி ஆகணும், முடிவாகி போச்சுனால அவங்க அதை லேர்ன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஷனில் என்னைக்கு லைஃப்பில் வச்சுக்கக்கூடாது. நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுங்களா? தமிழ்னு ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷை விட்டுருவீங்க. எதுனாலும் தமிழே நம்ம படிச்சுக்கலாம், தமிழே படிச்சுக்கலாம், நீங்கள் கன்டினியூ பண்ணிட்டே போயிருவீங்க. ஆனால் தமிழை வந்து விட்டுருங்க கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் நம்ம அது பின்னாடி வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. நீங்கள் வந்து தமிழ் இப்போ நீங்கள் ChatGPT இதை எடுத்து ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது எத்தனை நாளைக்கு நம்ம கை கொடுக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளோட லாங்குவேஜ் நம்ம வந்து சவுண்ட் ஆக்கிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கிலீஷ் தான் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாதம், இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இங்கிலீஷ் ஜட்மெண்ட் நான் படிக்கிறேன் அப்படின்னா ஒரே நாளை படிச்சு முடிச்சுவேன். இப்போ உங்களுக்கு வந்து அது 6 மாதம் கூட ஆகட்டும், தப்பு கிடையாது. இன்னைக்கு அது 6 மாதம் ஆகலாம். ஆனால் 1 வருஷம் கழிச்சு நீங்கள் என்ன மாதிரியே டெய்லியும் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் இந்த 6 மாதம் கஷ்டப்படுறதுக்காக லைஃப்பில் பின்னாடி வரக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்கள் இழந்துடக்கூடாது. அதனால நான் சொல்கிறேன், இப்பயே ஜட்மெண்ட்ஸ் படிக்கிறீங்கன்னா ஃபிக்ஸாக இங்கிலீஷ் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எக்காரணத்துக்கு கூட டிரான்ஸ்லேட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஏதோ பர்டிகுலரான ஃபேக்ட் மட்டும் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்குலாம் இங்கிலீஷ் தெரியாமல் யாருமே இல்லை. எனக்கு ஒரு வரி கூட தெரியாது, இதை கடந்து போகவே தெரியாது அப்படின்னு யாருமே கிடையாது. ஏதோ கொஞ்சம் ஆஸ்பெக்ட் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. மற்ற டைம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் தான் நீங்கள் படிச்சாகும். லாவும் சரி, மற்ற எல்லாத்துலேயுமே சரி. அதே மாதிரி இப்போ மீனிங் பார்க்குறீங்கல்ல, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கே பாருங்க, நான் எதுலையுமே தமிழ் மீனிங் எழுதியே வைக்க மாட்டேன். தமிழ் மீனிங் எழுதாதீங்க. உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தமிழாக இருக்கணும், இங்கிலீஷ் மீனிங்கே எழுதணும். இங்கே பாருங்க, நான் எழுதிருக்கேன், அந்த மச் வாட்டர் ஆஸ் ஃபாலோன்னு எழுதுறேன். மெனி சேஞ்சஸ் ஈவெண்ட்ஸ், சேஞ்சஸ் ஹேப்பன் அக்கட், இப்படிதான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்லிப் ஷோலுக்கு வந்து வித்தவுட் ப்ராப்பர் அட்டென்ஷன் கேர்லெஸ் தான் போட்டிருக்கேன். கவனக்குறைவுன்னு போட்டிருக்கலாம், அது மாதிரி போட்டிருக்கேன் தமிழில். ஆனால் நீங்கள் இங்கிலீஷ் எழுதணும்.
அதே மாதிரி மீனிங் வந்து தமிழ், இப்போ எக்ஸாம்பிள் இதை போட்டு தமிழ் மீனிங் கொடுக்கக்கூடாது, மீனிங் இன் இங்கிலீஷ் தான் கொடுக்கணும். சில டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீகல் மீனிங்கே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் போட்டு அன்ரிவபிள்னு போட்டு மீனிங் லீகல் மீனிங் கொடுக்கணும். கூகுளில் கொடுக்கும்போது நீங்கள் லீகல் மீனிங் கொடுக்கணும். இல்லை சாட்சிபியில் பார்க்கணும் லீகல் மீனிங் என்னன்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுங்க, நான் சொல்லும் இதை வந்து நீ இப்படி படிக்கணும், நான் மாதிரி இப்படி எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னா அதை ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி அமைச்சு காமிக்கணும் நமக்கு. ஓகேவா? இப்போ நீங்களே என்ன மீனிங் பார்ப்பீங்க, எப்படி பார்ப்பீங்க இது நாள் வரைக்கும்? இல்லை தமிழ் பார்ப்பீங்களா இங்கிலீஷ் பார்ப்பீங்கன்னு கேட்டேன். தமிழ் தான் பார்ப்பீங்க. இனிமேல் என்ன பண்ணோம், உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இல்லைன்னு நீங்கள் என்றைக்குமே நினச்சிக்கணும். நம்ம என்றைக்குமே படிக்கும் போதும் சரி, லைஃப் ரன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆப்ஷன் தான் நம்ம யோசிச்சு பண்ணோம்னா கண்டிப்பாக நிறைய சாதிச்சிடலாம். ஆப்ஷன் இருக்குது நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இந்த இதில் நம்ம கொஞ்சம் கைவிட்டுரும். அதனால இங்கிலீஷில் படிக்க ஆரம்பிச்சிருங்க எல்லாருமே. ஓகேவா? இப்போ நீங்கள் இப்போ ஜட்ஜ்மெண்ட்ஸை படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தப்பாக நமக்கு இதாகிடுச்சு அப்படின்னா இது வந்து ஹெட் நோட்ஸ், இது பேர் ஹெட் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹெட் நோட்ஸை ஒரு டைம் வாசிச்சுக்கோங்க. இந்த ஹெட் நோட் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் இதுதான் சொல்ல வருதுன்னு சொல்லிடுவாங்க முன்கூட்டியே. 1 2 3 4 பேராவில் இந்த ஒட்டுமொத்த 4 பேஜ் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிடுவாங்க கரெக்ட் பண்ணி. அப்போ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் இதுதான் சொல்ல வருதுன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அப்போ அதுக்குள்ளே நீங்கள் டக்கு டக்குன்னு ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஜட்ஜ்மெண்ட் எழுதும் போது ஜட்ஜ்மெண்ட்டோட ஆத்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுக்கு என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இது பாருங்க, சஞ்சய் கரோல், தென் வந்து கோட்டீஸ்வர் சிங்ன்றது இதில் இல்லை, இது வேறு ஜட்ஜ்மெண்ட். டிவிஷன் பெஞ்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட ஆத்தர் யாருன்னா இங்கே எழுதுறவர் தான் சஞ்சய் கரோல், அவங்க தான் ஆத்தர் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட். அப்போ உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டோட ஆத்தர் யாருன்னு கேட்டால் எங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணும். அதே மாதிரி அந்த பெஞ்ச் வந்து யாரோட தலைமையில் இருக்குன்னா இங்கே பார்த்துடணும். இப்போ நம்ம ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜட்ஜ்மெண்ட் வந்து யார் யாரெல்லாம் ஜட்ஜு உட்காந்துட்டு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றதான் சேர்த்தி வரும். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே போட்டாங்க கோரம் ஜஸ்டிஸ் எம் சுந்தர் அண்ட் வந்து ஜஸ்டிஸ் நிர்மல் குமார் அப்படின்றது ஜட்ஜ்மெண்ட்லேயே வந்துருச்சு. இதில் யார் ஜட்ஜு பார்க்காமே சொல்லணும், தேவதாசி. 2 ஜட்ஜ்மெண்ட்டுமே தேவதாசி ஜட்ஜ்மெண்ட் தான். ஓகேவா? சரி ஓகே. இப்போ சரி ஓகே, இது இந்த ஆஸ்பெக்ட் உங்களுக்கு எல்லாருமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ நீங்கள் படிக்கும் போது வேறு என்னென்ன ஆஸ்பெக்டில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அதை சொன்னீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். அப்புறம் நேரம் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் போயிடலாம். ம் 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 ஓகே. மற்றவங்களா? ம் ம் சொல்றது வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல தெரியுதோ அந்த லாங்குவேஜ்ல படிச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்னாலும் ஓகே, இங்கிலீஷ்னாலும் ஓகே, இங்கிலீஷ்னாலும் ஓகே, இல்ல உங்களுக்கு வந்து அந்த மாதிரி படிச்சு உங்களுக்கு தெரியுதோ அந்த மாதிரி. இல்லை உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிள்னு கேட்குறேன், அது ஓகே. உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிள்னு கேட்குறேன் ஜட்ஜ்மெண்ட் படிக்கும் போது. பெருசாக இருக்குது ஒன்று. அப்புறம் லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஓகே. டேர்ம்ஸ் கொஞ்சம் புரிய மாட்டேங்க. ஓகே. மற்றவங்க ஏதாவது போடல. தெரியாம இருக்கு. அப்ப அதை படிக்கிறப்ப ஃபேக்ட் சொல்லியிருந்தாலுமே இதுல எதுக்கு இதை சொல்றாங்க சொல்றாங்கிறதே புரியவே மாட்டேங்குது அவங்க பேசுறப்ப. சரி ஓகே. நீங்க எந்த கான்செப்ட் ஆரம்பிச்சு எதுல இது பண்றதுன்னு அது தெரியாததுனால நிறைய ஜட்ஜ்மெண்ட் நம்ம வாசிச்சாலும் எனக்கு ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் புரிய மாட்டேங்குது. ஓகே. நீங்க மேடம் படிங்க. சரி ஓகே. மற்றவங்களாம் நீங்க கான்செப்ட் வந்து நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டாலும் இந்த ப்ரொவிஷன்ஸ் இப்ப நீங்க சொன்னீங்களா சார், இதை நோட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது, அது கொஞ்சம் அந்த நேரத்துல எனக்கு கொஞ்சம் இதாகும். ஓகே ஓகே. கான்செப்ட் முதல்ல கரெக்டாங்கிறது அதுவே ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. நம்ம எடுத்துக்கிட்ட காட்டு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதான் நமக்கு யோசிக்கிறதே கொஞ்சம் இதாதான் இருக்கு.
நம்ம இங்கிலீஷ்ல அத படிச்சுட்டு அத நம்ம புரிஞ்சுக்கிட்டது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ ஒரு பேராகிராஃப் முடிச்சிட்டாவே அந்த பேராகிராஃப்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிஞ்சுக்கிட்டது கரெக்டா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே அது டவுட்டா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி இங்கிலீஷ்ல படிக்காததான் ஒரு காரணம். புரிஞ்சிச்சு. போய் கண்டினியூவா படிச்சுட்டே இருக்கேன். அவங்க சொல்றது கரெக்ட் தானே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றேன். ஆனா புரியல. தமிழ்ல போட்டு பார்க்குற தமிழ்லயே புரியல அதுல சொல்ற டேர்ம். அதுக்கப்புறம் அந்த கேஸே வேணாம்னு விட்டுட்டேன். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறதே கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அது டிஃபிகல்ட்டியா இருக்கு படிக்க ட்ரை பண்றது. ஓகே, நெக்ஸ்ட். கொஞ்சம் ஈஸியான ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா கஷ்டமான ஜட்ஜ்மெண்ட் படிக்கலாம். அது கைட் பண்ண மென்டார் இல்ல சார் சொல்லப்போனா இதுதான் படிக்கணும் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடுத்து படிங்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். எடுத்த உடனே செக் கேஸ் எடுத்து தப்பா போயிடுச்சு. சரி, ஓகே. வேற ஃபர்ஸ்ட் வந்து யாரையும் ஜட்ஜ்மெண்ட் படிச்சேன்னு சொன்ன முழுசா சாரா நீ ஃபுல்லாக படிச்சுன்னு சொன்னீங்க. சந்திரா, குட்டி, அப்புறம் நீங்க லீனா நீங்க ஃபுல்லாக படிக்கணும்னு சொன்னீங்கல்ல. சரி, ஓகே. சரி, இந்த வாரம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் படிக்க ரெடியாக இருக்கீங்க? நான் கைட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகேவா? யாரெல்லாம் கிரிமினல் சைடு ப்ராக்டிஸு இல்லை கிரிமினல் சைடு படிக்க ஈஸினா கிரிமினல் சைடு உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். சிவில் சைடாக சொல்லுங்கள், சிவில் சைடாக உங்களுக்கு தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவில் சைடும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கு சார், ஆனால் தெரியாது. இல்லை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த சைடு இன்ட்ரெஸ்ட்டோ கிரிமினல் சைடு ஓகேவா? அப்போ கிரிமினல் சைடில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஈவினிங்குள்ள. நீங்கள் எல்லாரும் படிங்க திருப்பியும். அது வந்து நீங்கள் என்ன இப்போ எப்படி நீங்கள் இப்போ படிச்சுட்டு வந்துட்டீங்க பார்த்தீங்களா இன்னைக்கு 2 ஜட்ஜ்மெண்ட்டையுமே, அது மாதிரி பண்ணக்கூடாது. உண்மையாகவே பிரிண்ட் அவுட் போடணும், இதே மாதிரி கலர் பண்ணி யூஸ் பண்ணணும், ஒன் சைடு போடணும், நீங்களா ஓனாக படிக்கணும். அதில் என்ன ஸ்ட்ரகிள் பேசுறீங்கன்னு இப்போ நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் சொன்னீங்களோ இப்போ நான் ஏற்கனவே சில ஐடியாஸ் வந்து சொல்லிட்டேன். ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி பார்க்கணும், எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இதுன்னு ஆஸ்பெக்டில் நீங்கள் திருப்பி அப்ளை பண்ணி பாருங்கள். திருப்பி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். திருப்பி என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வருதுன்னு சொல்லி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதுலேருந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஒரு ஆப்ஷன் என்னன்னா இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடாது. இது எனக்கு புரியலை வரலன்னு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா எனக்குமே நம்ம பிடிக்க முடியாது. இப்போ இன்றைக்கி நான் இருக்கிறோம், நம்ம வந்து கற்றுக்குறோம். நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் வந்து பிஸி ஆயிடுச்சு, ஏதோ நம்ம பண்ண முடியல, ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நம்ம பேசுறதுக்கான வாய்ப்பு கூட நமக்கு இருக்குமான்னு தெரியாது. அதான் இன்னைக்கு நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பு நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கணும். அதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லி சொல்கிறாங்க. கான்செப்ட் புரிஞ்சா? இப்போது நீங்கள் என்ன ஆஸ்பெக்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் படிக்கும் போது மற்ற எல்லாம் படிக்கும் போது நம்ம கான்செப்டில் வர வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம படிக்கிறத வந்து இந்த லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. படித்தாதான் ஜெயிக்க முடியும். குறுக்கு வழின்னு ஒன்று கிடையவே கிடையாது. கரெக்டு தானே? இப்போது சாதிக்கிறவங்க எல்லாருமே என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களோட அதிகமாக உழைக்கிறவங்களா இருப்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டு தானே? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 2 மணி நேரம் படிக்கிறீங்க, அவங்க 4 மணி நேரம் படிப்பாங்க. நீங்கள் 2 மணி நேரத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறத அவங்க அதிகமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. கரெக்டு தானே? ஆனால் உங்களுக்கு 24 மணி நேரம் தான், அவங்களுக்கு 24 மணி நேரம் தான். உங்களுக்கும் சிஆர்பிசி புக் ஒன்று தான், அவங்களுக்கும் சிஆர்பிசி புக் ஒன்று தான். உங்களுக்கு பிஎன்எஸ் ஒன்று தான், அவங்களுக்கு பிஎன்எஸ் புக் ஒன்று தான். அப்படியே அவங்க ஜெயிக்கிற இடத்துக்கு போகிறாங்க, நம்ம வந்து இங்கே நிற்கிறோம். அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பண்ணுறாங்க. அன்னைக்கு கூட உங்கள்கிட்ட ஜூனியர்ஸை சொன்னேன், உங்கள்கிட்ட சொன்னான்னு தெரியல. தஞ்சாவூரில் போகிறேன், அன்றைக்கி ஒரு பொண்ணு வந்து புக்கு வச்சு படிச்சுட்டு இருக்கிறாங்க. காலிங் ஹவர்ஸ் வந்து இப்போ 2022 வரைக்கும் போயிட்டு அந்த பொண்ணு 26ன்னு நினைக்கிறேன். காலை 10:30 வந்து 26 எப்படி உங்களுக்கு 11:30க்கு மேலே ஆயிரும் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ அந்த 1 hour அது படிக்குது. கரெக்டாக 25 அந்தோடனே நிப்பாட்டிடுச்சு படிக்கிறத. அதுக்கப்புறம் அங்கேயும் அட்டன்டிவாக இருக்குது, கட்டு கூப்பிட்றதுலையுமே இங்கேயும் உட்காந்து படிக்கிறதுலையுமே இதாக இருக்குது. புக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஸ்கெட்சாக போட்டு அந்த மார்க் பண்ணுறதை வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து தன்னோட இலக்கு வந்து என்னன்னு தீர்மானிச்சிட்டாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் எது லெஸ் இம்பார்ட்டன்றது புரிஞ்சு. அப்போ அதனால் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, நீங்கள் எடுத்து இன்றைக்கி உட்காந்து நம்ம எவ்வளோ நேரம் படிச்சுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 நிமிஷம் தான் இருக்கும். அதிக டைம் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணியிருப்போம். கோர்ட்டுக்கு நம்ம அதிகமாக என்ன பண்ணுறோம், ஃபோன் யூஸ் பண்ணுறோம், வாட்ஸ்அப் பார்க்குறோம், கால் வந்துச்சுன்னா பார்க்குறோம், வெளியே போய் பேசுகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இது பண்ணுறோம். கட்டுக்கு நம்ம இப்போ டைம் ஒதுக்குறது 10 நிமிஷம் தான் இருக்கும். பாஸ்வேர்ட் ஆச்சுன்னா அதிக டைம் அங்கே தான் இருக்க போகிறோம், கோர்ட்டுக்குள்ளே தான். நம்மளா போய் ரெப்ரசென்ட் பண்ணுற வரைக்கும் பாஸ்வேர்ட் கட்ட கூப்பிட போகிறது கிடையாது. ரேர் தான் அவங்க கூப்பிட போகிறதே பாஸ்வேர்ட் கட்டலாம். அப்போ அந்த டைமில் நம்ம நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம் படிக்கிறதுக்கு. அப்போ நம்ம வந்து ஒரு பிளானிங் நமக்குள்ளே இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி தான் போயிடுவோம். புரியுதா இல்லையா? அப்போ இப்போ நம்ம டைமை கன்சியூம் பண்ணுறதுக்கு நமக்கு எக்கச்சக்க வழிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு தான் வந்து நம்ம டைம் போர் அடிக்குதுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. என்னடா டைமே போக மாட்டேது, போர் அடிக்குது. இப்போலாம் யோசிச்சு பாருங்க, சும்மா நீங்கள் ஃபோன் எடுத்தீங்கன்னாவே டைம் பத்தலைன்னு சொல்கிற அளவுக்கு டைம் இருக்குது அந்த ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு. சும்மா ஒரு இன்ஸ்டா நம்ம ஓப்பன் பண்ணால் ரீல்ஸ் பார்க்கறது, யூடியூப் ரீல்ஸ் பார்க்கறது எல்லாமே நம்மளை அறியாமே அதுக்குள்ளே போயிடும். ஒரு மெசேஜை பார்க்க போகிறோன்னு போவோம்,
அதுக்கப்புறம் அது எங்கெங்கேயும் நம்மளை எடுத்துகிட்டு போயிடும். பார்த்தா 1 மணி நேரம் நம்மளை கன்சியூம் பண்ணிடும். அப்போ அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம லீகலாக வந்து எப்படி நம்ம கொண்டு போகிறது நம்ம யோசிக்கணும். அந்த டைமில் கூட இப்போ ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணுறதுனா கூட ஏதாவது ஜட்மெண்ட்ஸ் யாச்சும் சொல்கிற மாதிரி இருந்தால் கூட அதை விட காதில் போட்டு கேட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். இப்போ வந்து இதை வந்து நம்ம லைஃபோட கல்ச்சராக மாற்றிடணும். இந்த லேர்னிங் ப்ராசஸை கல்ச்சர். அதுக்காக நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடக்கூடாது, சுற்றக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அது ஒரு ஆஸ்பெக்ட் தான், அது ஒரு லைஃப் அண்ட் பார்ஷியல் தான். ஆனால் அதை காட்டிலும் நமக்கு வந்து இந்த ஸ்டடீஸ் டைமில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த சர்க்கிளை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நம்ம சுற்றுறக்கான ஒரு சர்க்கிள் நம்ம எப்பயுமே நம்ம கூடவே இருக்கிறாங்க. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டி எங்கேருந்தோ நமக்கு பக்கம் வந்துடுவாங்க. ஆனால் லேர்னிங்கான சர்க்கிள் வந்து உங்கள் வட்டாரத்தில் எப்பயுமே கம்மியாக இருக்கும். அந்த சர்க்கிளை நீங்கள் தான் அமைச்சுக்கணும். அப்போ இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இன்றைக்கே திருச்சியில் வந்து ஒரு 700 அட்வொகேட் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு 10 பேர் தான் நீங்கள் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 10 to 15 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 10 பேர் தான் லேர்ன் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து முன்னாடி இருக்காங்கன்னா இவங்க கூட நீங்கள் வந்து ஒரு ரவுண்டு ஒரு லிங்க்ல எப்பயுமே இருக்கணும். இவங்க கூட ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். கிளாஸில் வந்து இது மாதிரி ஒர்க் அவுட் கொடுத்தாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்க்கணும். லாஸ்ட் கிளாஸில் இந்த ஹோம்ஒர்க் பண்ணாங்க, நான் பண்ணேன், இது கரெக்டாக அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வந்து இருக்கணும். அப்படி டிஸ்கஷன் இருந்தால் மட்டும்தான். இப்படி டிஸ்கஷன் இருந்தால் வச்சுக்கோங்களேன், சந்திரா வந்து ஒரு விஷயம் அந்த பொண்ணுகிட்ட சொல்லும், அந்த பொண்ணு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும். ஆனால் நீங்கள் திங்க் பண்ணியிருக்கிறது ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனால் அது சொன்ன 3 விஷயம் உங்களுக்கு வந்து கெயின் பண்ணியிருப்பீங்க நீங்கள். இப்போ எக்ஸாம்பிள் இவங்களுக்கு 3 பேருக்கு அந்த ஆஸ்பெக்ட் தெரியல. லீனா மேம் வந்து அவங்க ஒரு புது ஆஸ்பெக்ட் வந்து சொல்கிறாங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு லேர்னிங்காக இருக்கும். அப்போ இந்த வட்டாரத்தை தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, அட்வொகேட்ஸ் இவங்க ஜட்ஜஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட லிங்க் யோசிச்சு பாருங்க, ஜட்ஜஸாக தான் இருப்பாங்க. அப்படியே அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. புதுசாக ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சுன்னா குரூப்பில் போஸ்ட் பண்ணுவாங்க, அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அவங்களோட ஜட்மெண்ட்டில் அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நமக்குள்ள அப்படி ஒரு அறிவுபூர்வமான விவாதம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்படியே ஜட்மெண்ட்டோட டிஸ்கஷனுமே இருக்கணும். நேற்று ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு பார்த்தியா, நேற்று ஹைகோர்ட்டில் இவங்க செந்தில் பாலாஜி கேஸை பேசும்போது இந்தந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்தாங்க, அதை பார்த்தீங்களா? அங்கே வந்து லெஜிஸ்லேஷன் ஃபோரம் சொல்லி வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, ஸ்பீக்கருக்கு இந்த ரைட்ஸ் இருக்கான்னு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா வந்து ஸ்பீக் பண்ணணும். நீங்கள் கான்ஸ்டியூஷனை உள்ளே கொண்டு வந்துக்கணும். இந்த பவர் எப்படி வந்துச்சு, எதனால் வந்து ஃபுல் பவர் வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க, ஸ்பீக்கருக்கான ரைட்ஸ் என்ன, ஸ்பீக்கரை பற்றி எங்கே சொல்கிறாங்க, இப்போ இருக்க ஸ்பீக்கர் யார், அப்போ வந்து ஆமாம் அது மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர்கள்லாம் யார், அந்த அமைச்சருக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து என்ன ஆர்டிக்கலில், இப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ மற்றவங்களுக்கு கூட உங்களுக்கு கற்பனையாக தான் நீங்கள் படிச்சாகணும். இலக்கணத்தெல்லாம் படிக்கும்போது நீங்கள் தொல்காப்பியின் காலத்தில் மற்ற காலத்தில் நீங்கள் போய் தான் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி இந்த லாவை நீங்கள் படிக்கும்போது கரண்ட்டை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு வந்து இருக்கும். அப்போ நீங்கள் அதை பொறுத்து படிக்கணும், படிச்சுக்கலாம். உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சுங்களா? யாரோ நேற்றோ எந்த கிளாஸ் அட்டன் பண்ணோம், ஏதோ ஒரு கிளாஸ் இப்போ அட்டன் பண்ணோம். அது கூட டாக்டர் கூட 4 மாத்திரை எழுதினா போதுன்னு யார் சொன்னா? யாரோ ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். யார் சொன்னா? இப்போ நான் கடைசி எந்த கிளாஸ்க்கு போனேன் நான்? எதுக்கும் போனேன், அதில் சொன்னாங்க. இப்போ டாக்டர்ஸ் வந்து ஜெயம் ஃபை சொன்னார். அவங்க கூட சொன்னாங்க. இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் நம்ம இந்த ஃபீல்டில் வந்து இப்படியும் நம்மளால சர்வேல் பண்ண முடியாதுலாம் எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இப்பயும் சர்வே பண்ணி தான் இருக்காங்க. படிக்காமல் சர்வே பண்ணாமலாம் வாய்ப்பே இல்லாமலாம் எதுவுமே கிடையாது. இப்படியும் சர்வே பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த தொழிலை வந்து நம்ம கொண்டு போகிறதுக்கு, ஸ்டேஷன் போகிறதுக்கு, இந்த மாதிரி சொல்லி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இன்னும் அது எஃபெக்டிவாக நம்ம கொண்டு போகணும், நல்ல ஒரு பீக்குக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்னா நம்ம வந்து அப்டேஷன்லேயே இருக்கணும். அதுக்கான ஒரு சர்க்கிளை நீங்கள் வந்து உருவாக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு நம்ம கன்னியூ பண்ணுவோம் திரும்பியும். நான் சொல்லுங்கள் இப்போதான் லைவ்லானே இருக்கும். நீங்கள் போடுங்க. வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே இருக்க 3 பேரோட சேர்ந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸாக. 3000 வரும். ஆளுக்கு 1000 போட்டிங்கன்னா 1000 தானே வருது. 3 வருஷத்துக்கு லாகின் பண்ணிக்கலாம். ஒரே பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் 3 பேரும் லாகின் பண்ணிக்கலாம். அது வந்து என்னன்னா டிஜிட்டல் அரெஸ்ட்னு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் ஃப்ரீ ஆகிக்கோங்க. அப்படியே டிஜிட்டல் அரெஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலையா? சும்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களோட ஆதார் கார்டு வந்து எங்கள்கிட்ட இருக்குது, அந்த ஆதார் கார்டு வந்து தீவிரவாதிகள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, அதை ஆஃப். அவ்வளோதான். கேட்டுட்டு இருக்கியா? ஆஃப் பண்ணி